நாம் இதில் கூடிய உலகாயுதம் மதம், உலகாயுதம் மறுதலை என்கின்ற 2 விஷயங்களை சென்ற அமர்வுகளிலே பார்த்து நிறைவு பண்ணியாயிற்று. அதில் தொடர்ந்து பௌத்த மதங்களில் சூத்திராந்திகன் மதம், வைபாடிகன் மதம், யோகாச்சாரன் மதம், மாத்தியமிக மதம் என்று சொல்வதாக 4 பிரிவு இருக்குது. இது பௌத்த மதத்தினுடைய கொள்கை. இந்த 4ல் சௌத்திராந்திகன் மதம் என்கின்ற அந்த பௌத்தருடைய சமயத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். பிடகங்களுடைய சூத்திர அந்தத்தை இவர்கள் முடிவாக கொண்டதனாலே சூத்திராந்திகர் என்று இவர்களுக்கு பேர். அதுதான் பிற்கால வழக்கில் சௌத்திராந்திகன் என்று வழங்கியதாக பார்க்கிறோம். சௌத்திராந்திகனுடைய மறுதலை என்று நாம் சென்ற வகுப்பில் பார்த்து தொடங்கி இருக்கோம். இவர்கள் அதாவது சௌத்திராந்திகனுடைய கொள்கையை ஒரு 36 பாடல் கிட்டத்தட்ட நம்முடைய அருணன் சிவாச்சாரியார் சொன்னார். அதை தொடர்ந்து அதனுடைய மறுதலையை சொல்கிறார். அந்த மறுதலையில் நம்ம சென்ற வகுப்பு வரைக்கும் ஒரு 10 பாடல் பார்த்துருக்குறோம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அதில் முதல்ல என்ன சொல்கிறார்கள்? பௌத்தருடைய கொள்கைப்படி புத்தன் என்பது யார் என்றால், புத்தன் என்பவன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து ஒரு பஞ்சகந்தங்கள் அவிழ்ந்து முக்தி என்கிற நிலையை அடைந்து அங்கிருந்து கொண்டு புதிய நூல்களை கொடுத்து உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஏற்பட்ட கடவுள் என்பதாக அவருடைய கொள்கை இருக்கிறது இல்லையா? அதனால் அந்த புத்தனை பற்றி பேசும் பொழுது அனைத்தும் அறிந்தான் ஒருவன் என்று சொன்னார். அதுதான் தொடக்கத்திலே மறுக்கும் பொழுது அனைத்தும் அறிந்தாரும் ஒருத்தர் உலகத்தில் இருக்கவே முடியாது என்று சொன்னார். ஒன்றாக அறிந்தார் என்று சொல்லலாமா? நான் கேட்டான் பௌத்தனதுக்கு. ஒன்றாக அறிந்தால் அறிவு பலவாகும், அதனால் அதுவும் முழுமையான அறிவுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி மறுத்திருந்தார். அதனால் அதுவும் இல்லாமல் உன்னுடைய கொள்கையே ஷணபங்க கொள்கை. புத்தனுடைய கொள்கை என்ன? ஷணபங்க கொள்கை. ஒவ்வொரு க்ஷணமும் உலகம் அழிந்து தோன்றிக்கொண்டே இருக்கிறது என்பது அவனுடைய கொள்கை. அதனால் ஷணபங்கமாக இருக்கக்கூடிய கொள்கையை வைத்துக்கொண்டு நித்தியமான அறிவை அடைந்தான் என்று எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ அடைந்த அறிவானது பின்னாடி இல்லாமல் போய்விடும். பின்னாடி இருக்கிற அறிவுக்கு இப்போ இருக்கிற அறிவு இல்லாமல் போயிருக்கும். இப்படி மாறி மாறி தோன்றுவதனால எல்லாவற்றையும் அறிந்தான் என்பதை ஒத்துக்கொள்ள முடியாது ஒரு பாடலில் மறுத்திருந்தார். அடுத்தது, ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால் அதற்கு 3 நிலை இருக்கிறது. முதல்ல கேட்டல், அப்புறம் சிந்தித்தல், அப்புறம் தெளிதல் என்று 3 வகை இருக்கிறது. இந்த 3க்குமே நாம் என்ன படித்தோம் என்கின்ற அறிவு நிறைவாக இருந்தால் தான் அது 3 நடக்க முடியும். இப்போ நான் ஒரு விஷயத்தை படிச்சிருக்கேன், அதை நான் சிந்திக்கணும்னா முதல்ல படித்தது எனக்கு ஞாபகம் இருக்கணுமானாமா? நான் படித்ததே ஞாபகம் இல்லை எனக்கு, அப்போ நான் எப்படி சிந்திக்க முடியும்? இப்போ சிந்தித்தது எனக்கு ஞாபகம் இல்லைன்னா எப்படி நான் தெளிய முடியும்? அப்போது இவருடைய கொள்கைப்படி ஷணபங்கம், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் எல்லா விஷயமும் அழிந்து கொண்டே இருக்கிறது என்றதுனால நீ கேட்டல், தெளிதல், சிந்தை, நெட்டைக்கூடல் என்கின்ற அந்த விஷயத்தை, தெளிதல் என்கின்ற விஷயத்தை உன்னால் செய்ய முடியாது, அதனால் உனக்கு அறிவு என்பது ஏற்படாது என்பதை சொல்லி மறுத்திருந்தார். அடுத்தது, இப்படி எதற்காக புத்தன் அவங்களுடைய புத்தருடைய சமய கொள்கைப்படி என்னென்னா ஜாதக கதை என்பதை பற்றி சென்ற வகுப்பில் சொல்லியிருந்தேன். நினைவிற்கா வந்தவங்களுக்கு, சென்ற வகுப்பு வந்தால் நிறைய பேர் இன்றைக்கி வரல, இன்றைக்கி நிறைய பேர் புதுசாக வந்துருக்கீங்க. ஆமாம், அதனால் புதுசாக வந்திருக்கீங்க நிறைய பேர், அதனால் வேறு வழி இல்லை, நீங்கள் புதுசாக தான் கேட்டாகணும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நம்ம நடத்திருக்கிற வகுப்புகள் எடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். அதனால் புத்தருடைய ஜாதக கதை என்று ஒரு வழக்கம் பௌத்தர்கள்ட்ட உண்டு. அது புத்தரானவர் போதிசத்துவர் என்கின்ற பெயரில் பலவிதமான பிறவுகளை எடுத்து உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் ரட்சிக்கிறார் என்று அவருடைய கொள்கை. அதை பற்றி அவங்களுடைய அம்மாவை பற்றி கூட மாயாவதி என்கின்ற ஒரு அம்மா அவங்களுக்கு புத்தராக ஒருத்தர் வந்து இதுக்கு 28 புத்தர் இருக்கார். இப்போ நம்மக்கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய புத்தர் கௌதம புத்தர், சித்தார்த்த கௌதம புத்தர்னு பேர். அவர் 28வது புத்தராக அறியப்படுகிறார். தீர்த்தங்கரர்னா சமணர், இவங்க புத்தர். இவங்க இந்த புத்தராக ஒருவன் பிறக்கிறான் என்று அதுக்கு என்ன அறிகுறினா, அவன் பிறந்த 8வது நாளில் அவனுடைய தாய் இறந்து போய்விடுவாள் என்பது அவருடைய சயின்ஸ் அறிகுறிகள் சொல்லாமல் எல்லாம் தீர்க்க தரிசனம்னு சொல்லுவோம். தீர்க்க தரிசனம்னா பின்னாடி நடக்க போகிறது முன்னாடியே சொல்லுவதுன்ற அர்த்தம். இப்படிலாம் இருப்பதை வைத்துக்கொண்டு சித்தார்த்தர் தான் புத்தர் என்பதாக அது சொல்லப்படுகிறது. அதன்படி புத்தருடைய அம்மாவும் 8வது நாளில் இறந்து போகிறார் என்பது சென்ற வகுப்பில் நாம் பார்த்துருந்தோம். அப்போது ஏன் இப்படி பல பிறவி எடுக்கிறார் உங்கள் புத்தர் என்று கேட்டார் நம்முடைய சிவாச்சாரியார். அதுக்கு புத்தர் என்ன பதில் சொன்னான்னா, பல பிறவிகளை எடுத்ததெல்லாம் எதற்காக என்ன, உலகத்தில் பல பிறவிகள் எடுக்கக்கூடிய உயிர்களை காப்பாற்றுவதற்காக அப்படின்னா. இது எப்படி இருக்குன்னா, காட்டில் வலையை விரித்திருக்கக்கூடிய வேடனிடத்து கூட்டமாக இருக்கக்கூடிய மான்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அவற்றை காப்பாற்றுவதற்காக புறப்பட்ட ஒரு மான் அதுவும் சென்று வலையில் மாட்டிக்கொண்டது போல இருக்கிறது சொல்லக்கூடிய உதாரணம்னு சொன்னார்.
இல்லையா? உலகத்தில் உள்ளவங்களோட பிறவியில் நான் நீக்க போகிறேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? அவர் வேறு ஏதாவது பிறவி வராமல் இருக்கிறத வழிபடணும். ஆனால் அவரே பல பிறவி எடுக்கிறாருன்னா அது எப்படி ஒரு சரியான, முதல்ல அவருக்கே அந்த பிறவியிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்குரிய வழி தெரியவில்லை எனும் பொழுது அவரை எப்படி கர்த்தாவாக கொள்ள முடியும் என்பது கேள்விங்க. அதுபோல் திருமாலையும் அது போல தான் கேட்குறாங்க. திருமால் பிருகுமுனிவருடைய சாபத்தினால 10 அவதாரம் எடுப்பாய் என்று சொல்கிறார். பிருகு என்கின்ற முனிவர் சிவபக்தர், அவருடைய மனைவியை திருமால் கொன்றுவார். அது கிட்டத்தட்ட மாமியார் முறை. திருமாலுக்கு பிருகுமுனிவருடைய மனைவி மாமியார் முறை. மாமியார் என்றும் பார்க்காமல், பெண் என்றும் பார்க்காமல், இவருடைய சுதர்சனத்தினாலே ஒரு பெண்ணை கொன்றாய் அல்லவா, அதனால் நீ 10 பிறவி உலகத்தில் எடுப்பாய் என்று பிருகுமுனிவர் சொல்லிக்கிறார். அப்போ அவர் பயந்து கொண்டு சாமி வழிபாடு பண்ணுகிறார். சாமி தோன்றி, சிவபெருமான், நீ உன்னோட சாபத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியாது, ஏன்னா என்னுடைய பக்தர் உனக்கு சாபம் கொடுத்துருக்கிறான். எனக்கு ஏதாவது இழிவு பண்ணால் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியும், என்னுடைய பக்தர்கள் செய்த காரியத்தை நான் மாற்ற முடியாது, அதனால் நீ 10 பிறவி எடுத்து தான் ஆக வேண்டும். உனக்காக நாம் என்ன செய்வோம்னா, அந்த 10 பிறவி உலக விஷயங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அமைக்கும்படியாக மாற்றிக்கொள்ளலாம். ரெண்டாவது, 10 பிறவியில் 5 பிறவியை நான் நிகிரகம் பண்ணுவேன், 5 பிறவியில் உன்னை அனுகிரகம் பண்ணுவேன் என்று சாமி வரம் கொடுக்குறார். பார்ப்போம். 5 பிறவியை நானே கொன்று உனக்கு விபோச்சனம் கொடுப்பேன், மீது 5 பிறவியை நீ என்னை வழிபாடு பண்ணுவதனால நீ அந்த பிறவியிலிருந்து விடுபடுவாய் என்பதாக சாமி வரம் கொடுப்பதாக பார்க்கிறோம். தசாவதாரம் அது முறை இருக்குது, ஏதோ ஒரு முறை இருக்குது. அது லக்ஷ்மியோடைய அம்மா முறை, அவங்க அந்த பிருகுமுனிவருடைய மனைவி, அதனால் மாமியார் முறை அப்படின்னு புராணங்களில் வருது. அதன்படி இப்படி பல பிறவி எடுக்கக்கூடிய, அதனால தான் பெரியாழ்வார் சொன்னார், எருத்து கொடியவனும் பிரமனும் பிறவி தீர்க்கும் வகையது அறியலார்னு பாடினார். அதனால தான் சார் யார் தான் சார் தீர்ப்பார்னு கேட்டால் 10 பிறவி எடுக்கிற திருமால் தான் பிறவியை தீர்ப்பார். இது எப்படி இருக்குது? இதே உதாரணம் தான் இருக்கும். பல பிறவி எடுத்திருக்கிற ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு யார் வராருன்னா இவரும் பல பிறவி எடுத்தா வருவாருங்கிறது எப்படி இருக்குது? காட்டில் வலையில் மாட்டிக்கொண்ட பல மான்களை காப்பாற்றுவதற்கு ஓடி சென்ற ஒரு மான், அதுவும் இந்த வலையிலே விழுந்தது போல இருக்குது சொன்னார். சரி, இப்படியாக பிறவி எடுத்து வருவதில் எதற்காக வந்தான்? உலகத்தில் அறத்தை நிலைநாட்டுவதற்காக வந்தான் எங்கள் கடவுள்னு சொன்னான் பௌத்தன். அப்படி பார்த்தா உன்னுடைய தலைவனாகிய பௌத்தன் முதல்ல நிலைநாட்டிய அறமே என்னதுன்னா தாயை கொன்றது தான் அப்படின்னார். ஏன்னா வரும்போதே முதல் அறிகுறி என்னது? அவங்க அம்மா இறந்து போவது என்பதனால தான். அப்போது தாயே கொன்றான், தர்மம் என்ன தர்மம்னு கேட்குறார். உலகத்தில் எல்லாத்துலேயும் காப்பாற்றக்கூடியவன் யார்? கடவுள். தாயை காப்பாற்றணும். அதான் ஈன்றால் பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கு வினைனார். இருக்கிறதுலே லீஸ்ட்டை கொண்டு போய் எதை வைக்கிறார்? ஈன்றால் பசிகாண்பாள்னார். யாராலையும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு துன்பம் என்னது? அம்மாவுடைய பசி அப்படின்னார். அதனால் என்றால் பசிகாண்பால் ஆகினும் செய்யற்க சான்றோர் வழிக்கு வினைனார். ஆனால் அம்மாவே ஒருத்தன் கொண்டுடுறான் தன்னுடைய பிறவிக்காகன்னா அது எப்படி அறமாக முடியும் என்று கேட்டிருந்தார். அடுத்தது இவர்களுடைய நூலை பற்றி பேசியிருந்தார். இவர்களுக்கு என்ன நூல்னா பிடகங்கள் அப்படிங்கிறது நூல். புத்தர்களுக்கு என்ன நூல்? பிடகம்னு பேர். திரிப்படகம், 3 பிடக நூல் இவர்களுக்கு இருக்குது. சுத்த பிடகம், வினயப்படகம், தம்மப்படகம் அப்படின்றது திரிப்படகம்னு. பிடகம்னா கூடைன்னு அர்த்தம். அதாவது இவர்களுடைய நூல் சுத்த பிடகம், தம்ம பிடகம், வினயப்படகம் அப்படின்னு இருக்கு. என்னம்மா இது? பௌத்தர்களுடைய நூல். இது பௌத்தருடைய நூல். நான் பார்த்துட்டு இருக்கிறது 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்குரிய நூல் அது. அதனால் இது நிறைய கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும், வர வர தான் புரியும். தம்ம தர்மலாம் ஒன்று தான், தம்மப்படம். அதனால் இப்போ அந்த நூல் என்பது உண்டாக்கியவன் யார், முதல்ல உண்டாக்குனது யார்னாக்க, நூலை ஒருவர் உண்டாக்கி கொடுக்குறாருன்னா அவர் அறிவுடையவராக இருக்கணுமா வேணாமா? அறிவு என்பது எங்கு என்ன அப்படின்னா அது மலமில்லாத அறிவாக, குற்றமில்லாத அறிவாக இருக்க வேண்டும். அதனால தான் முதல் நூல், சார்பு நூல், வழிநூல் என்று 3 இருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதில் முதல் நூல் என்பதற்கு இலக்கணம் என்ன சொல்கிறார் திருக்காப்பியர்? வினையின் நீங்கிய முதல்வன் செய்தது முதல் நூல் என்று சொல்கிறார். வினையின் நீங்கியன்னா அவருக்கு வினை இருக்கக்கூடாது. முதல்ல வினைங்கிறது இந்த இடத்துல மலத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அது இல்லாமல் முதல்வன்கும் பொழுது அது கடவுள் தன்மையுடையவன் அர்த்தமாகிறது. கடவுள் தன்மையுடையவன் நாளை செய்யப்பட்டது தான் முதல் நூல். அதனால தான்
நம்முடைய சிவபெருமான் கொடுத்த ஆகமங்கள் வேதம் முதலியவற்றை முதல் நூலாக கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய ஆகமத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய திருமுறைகள் 12, சாஸ்திரங்கள் 14, இவற்றை எல்லாமே நாம் என்ன பண்ணுகின்றோம்? முதல் நூலாகவே கொள்ளுகின்றோம். ஏன்னா அதில் எல்லாவற்றும் இன்னும் சொல்லப்போனால் சிவஞான போதத்தை முதல் நூலாக கொள்வது வழக்கம். ஏன்னா ஆகமத்தினுடைய வடிவம் தான் அது. இப்போ ஆகமத்தை முதல் நூலாக கொண்டோம்னா இவற்றையெல்லாம் வழிநூலாகவும் கொள்ளலாம், தப்பு கிடையாது. இப்போது சிவஞான போதம் முதல் நூல் அப்படின்னா சிவஞான சித்தியார் வழிநூல், சிவப்பிரகாசம் அதுக்கு புடைநூல், இப்படி கொண்டு போவோம். சிவஞான போதத்தை முதல் நூலாகவே கொண்டோம்னா ஆகமத்துக்கு இணையாயிடும். சிவஞான போதம் ஆகமம் மட்டும்தான் முதல் நூல் கொண்டோம்னா சிவஞான போதம் வழிநூல் ஆகிடும். இது எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் இது எல்லாவற்றுக்கும் முதல் நூலாக யார் இருக்கா? சிவபெருமான் செய்த நூலாகத்தான் இருக்கிறது. வேத நூல், சைவ நூல் என்று 2 நூல்கள், வேறு வைக்கும் நூல்கள், இவற்றின் விரிநூல்கள் அப்படின்னு சொல்லுகிறது சாஸ்திரம். 2 நூல் தான் உலகத்தில் இருக்குது. வேத நூல், சைவ நூல் 2 நூல் தான் இருக்குன்னார். சரி, அப்படி உங்களுடைய நூல்கள் திரிபிடகங்களை சொன்னவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் மனிதனாக இருக்கும்போது கொடுத்தாரா அல்லது ஞானியாக ஆனது பிறகு கொடுத்தாரா இந்த நூலை கேட்டாக்க, அவர் பரதுக்க துக்கனாகி ஞானியாக ஆனது பிறகு, அந்த முத்திநிலை அடைந்த பிறகு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நூல் தான் அந்த நூல் தான். முத்திநிலை அடைகிறதுனா என்ன அப்படின்னு அவன்கிட்ட கேட்டால் என்ன சொன்னால், பஞ்சகந்தங்களும் அவிந்தது தான் முத்தின்னா. பஞ்சகந்தங்களும் அவிந்த ஒருவனுக்கு எந்த உணர்வும் உலக உணர்வே இருக்காது அப்படிங்கிறது அவனுடைய கூற்று இல்லையா? வேதனை கந்தம், குறிப்பு கந்தம், விஞ்ஞான கந்தம்னு சொல்லக்கூடியதாகிய 5 கந்தங்கள், அந்த 5 கந்தங்களும் அவிந்து போன ஒருவர் தான் முத்திநிலை என்று சொல்லுகின்றாய். ஆனால் 5 கந்தங்களும் இல்லாத ஒருவர் நூலை கொடுத்தான்னு சொல்லுகிறாய். கந்தம்னா அவர்களுடைய உலக தோற்றத்துக்கான கருத்து, உடம்புக்கான கருத்து. அது பஞ்சகந்தம்ங்கிறது பௌத்தருடைய கொள்கை. அதை விஞ்ஞான கந்தம், குறிப்பு கந்தம், வேதனை கந்தம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் பரபக்கம் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கிளாஸஸ் கேளுங்க. அதில் அந்த 5 கந்தங்களும் அவிஞ்சு போனது. நமக்கு எப்படி உடம்பு அப்படிங்கிறது, உடம்பு இல்லாமல் தான் பற்றி நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். உடம்புனா உலகத்தோடு சேர்ந்தது தான் அந்த உடம்பு. அதுபோல் உலகத்துக்கு உடம்புக்கும் சேர்த்து அவன் சொல்லக்கூடிய ஒரு கருத்து பஞ்சகந்தம்னு பேர். 5 பொருட்கள் சேர்ந்தது தான் இந்த உலக வாழ்க்கையை நான் வச்சுருக்கான். அதில் அவனுடைய முத்தியில் 2 வகை முத்தி இருக்குது பௌத்தன்ட்ட. என்னென்ன முத்தி? பௌத்தன்ட்ட 2 வகை முத்தி சொல்லுவான். அடுத்தவங்களை ஞாபகம் இருக்கா? பௌத்தருக்கு 2 வகை முத்தி. அதாவது கந்தம், அது 2 வகையாக முத்தி அடைகின்றன சொல்லுவது. குற்ற வீடு, கந்த வீடு என்று சொல்லுவோம். குற்ற வீடுனா இந்த உலக வாழ்க்கையில் குற்றமாக எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அவற்றையெல்லாம் நீங்கி வாழ்வதற்கு பேர் குற்ற வீடுன்னு பேர் பௌத்தனுக்கு. இந்த உலக வாழ்க்கையே நீங்கி முத்திநிலை அடைவதற்கு பேர் கந்த வீடுன்னு பேர். நம்ம நடத்திருக்கோம், சென்ற வகுப்புகள் நடத்திருக்கோம். என்ன இருக்கா? தொடர்ச்சியாக வந்தவங்களுக்கு தெரியும். இதில் இப்போ இதே மாதிரி நாங்களும் புத்தியில் வகை சொல்லுகிறோமா? வெரி குட். பதமுக்தி, பரமுக்தி என்று கருத்து. எப்படி முத்தியில் நாம் வகை சொல்லுகிறோமோ, பதமுக்தி பரமுக்தி சொல்லுகின்றோமோ, பதமுக்திங்கிறது சாலோக சாமீப சாரூபம் என்று சொல்லுகிறோம். பரமுக்திங்கிறது சாயுஜ்யம்னு சொல்லுகின்றோம். இதுபோல் பௌத்தன் என்ன சொல்லுகின்றான்? குற்ற வீடு, கந்த வீடுன்னு 2 வீடு சொல்லுகின்றான். குற்ற வீடுன்னா இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மயமான வாழ்வை விடுவது, பிறவி நிலைன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட குற்றமாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டெல்லாம் விட்டுறது, அது குற்ற வீடுன்னு பேர். கந்த வீடுன்னா பஞ்சகந்தங்களை விட்டு முத்திநிலையை அடைஞ்சு விடுறதுங்கிறது. இப்போ முத்திநிலையை அடைந்த ஒருவனுக்கு என்ன இருக்காது? அப்போ உலக பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. இப்போ நம்மளுடைய முத்திநிலையில் என்ன பேர் அப்படின்னா, நாம் பெருமானுடைய திருவடி அடைந்தோமானால் பெருமான் நமக்கு என்ன கொடுப்பார்? பெருமான திருவடி அடைந்தது தான் நமக்கு முக்தினே பேருனா, பெருமான் நமக்கு அப்போ என்ன கொடுப்பார்? முத்தி நிலையில் நிலை, அதான முத்தி. வெரி குட். இன்பம், ஆனந்தம், அதை கொடுப்பார் சார். ஆமாம், அடைவது ஒன்று, பெறுவது ஒன்று. அதனால தான் 2 நிலையும் நம்ம சொல்லுவோம். முத்தி நிலைங்கிறது திருவடி பெயரை நாம் அடைகின்றோம்னா இந்த உலக வாழ்க்கை மலத்திலிருந்து நீங்குவது ஒரு ப்ராசஸ், பெருமானுடைய திருவடியிலிருந்து இன்பத்தை அனுபவிப்பது ஒரு ப்ராசஸ். 2மே இருக்குது நம்மக்கிட்ட. விளக்கம் புரியுதுங்களா? அதனால தான் ஆன்மானந்தவாதம்னு ஒரு கொள்கை எப்போது சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம மறையான பண்டாரம்னு ஒருத்தர் ஆன்மானந்தவாதம் கொள்கை சொன்னார். உயிர்களுக்கு இயல்பிலேயே ஆனந்தம் உண்டு, அந்த ஆனந்தத்தை மலங்கள் மறைத்திருக்கிறது, மலங்களை நீக்குவது மட்டும்தான் சிவபெருமானுடைய வேலை. மலம் நீங்கி எடுத்து உயிருக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் இயல்பாக பிரகாசத்தோடு இருக்கும், உயிர் ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஆன்மானந்தவாதம். அதனால தான் குறிஞான சம்பந்த பரமாச்சாரியா கேட்டார், அண்ணலை போல் ஆன்மாவிற்கு ஆனந்தம் உண்டாகில் என்னில் பிறப்பிறப்பை எய்துமோ அப்படின்னு கேட்டார். இல்லையா? ஏதாவது இல்லையா? அப்போ உயிருக்கு என்ன கிடையாது? இன்பம் இல்லை.
உயிரானது அறிவித்த செயல்களை உடையது. அது ஆணவமலத்தில் கட்டுண்டு தன்னிலை கெட்டு நிற்கிறது. சிவபெருமான் தன்னை அறிவிக்கிறார், உலகத்தை காட்டுறார். சிவபெருமானை பிடித்து கொண்டு மலத்தை நீங்குது. அதுதான் மலத்தை நீங்கிறது. நீங்கிறது பெருமானோட திருவடி அடைந்ததுன்னா சிவபெருமானாகி இன்பத்தை அடையும். அதனால் என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். ஆனந்தமயமானவன், சச்சி சித்து ஆனந்தம்ங்கிறவன் அந்த பெருமான். அப்போ புத்தி நிலைனா நமக்கு நிச்சயமாக என்ன இருக்கணும்? போங்க, அனுபவம் இருக்கணும், இன்பம் இருக்கணும். அது புரியுதா இல்லையா சொல்றது? இன்பம் இல்லாததுக்கு பேர் முத்தியா இல்லை. அதனால தான் பாடாணவாத செய்வோம் அப்படின்னு நம்முடைய அகச்சமயத்தில் ஒரு பிரிவு இருக்கு. பாடாணம், பாஷாணம்னா என்ன? கல். பாஷாணம்னா கல். உயிரானது கேவல நிலையில கல் போல தான் கிடக்கும். கல் போலனா கல்லா உருண்டையாக கிடக்கா? கல் எப்படி எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருக்குதோ அது போல கேவல நிலையில எப்படி இருக்கு? எந்த உயிர்க்கும் உணர்ச்சியுமே இல்லாமல் இருக்குது. ஏன் இப்படி இருக்கு? ஆணவமலை கட்டு உண்டு அறிவித்த செயலிலிருந்து கிடக்கு. வெரி குட். சாமி பிறவி கொடுக்குறார், தனுகரண போனபோகத்தை கொடுத்தார். பிறவி கந்தலேருந்து உயிர் எவ்வளோ அனுபவத்தைப்படுகிறது, எவ்வளோ இன்பத்தை அனுபவிக்கிறது, எத்தனை பிறவி எடுக்கிறது, திரும்பி முத்திக்கு போயிடுது. முத்திக்கு போனதுக்கு பிறகு அதே போல எந்த அனுபவமும் இல்லாமல் கிடக்கும் அப்படிங்கிறான். அப்போ அதுக்கு அப்படியே எடுத்துக்கலாமே. அதான் அவன் சொல்லுகின்றான். அப்படி ஆகமவாதி ஒருவன் சொல்லுகிறார். அது போல எப்படி கேவல நிலையில் உயிரானது எந்த அனுபவமும் இல்லாமல் கிடந்ததோ அதே போல முத்திலேயே எந்த அனுபவமும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கொள்கை சொல்லுகின்றான். அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? அது அங்கேயே இருந்திருக்கலாம், பருத்தி போட்ட குடவுல இருந்திருக்கலாம் இல்லையா? அது இது போல கஷ்டப்பட்டு பிறவி எடுத்து சாமி வழிபாடு பண்ணி திரும்பி போய் எந்த அனுபவமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம அங்கே முத்திக்கு போய்கிட்டு இருப்போம்? அதனால தான் அங்கேயும் பாஷாணம் போல கிடக்கும். அதனால அவனுக்கு பேர் என்ன சொன்னான்? நம்ம என்ன பாஷாணவாதின்னு பேர் வச்சு அவருக்கு பேர். அதான் பாடாணவாத செய்வோம்னு பேர் அவர்களுக்கு. ஆகமத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான், சிவபெருமானை வழிபாடு பண்ணுகிறவர்கள் தான் அந்த முத்தி கொள்கையில் மட்டும் வேறுபாடு அறிகிறார்கள். இவர்களை பற்றி நம்ம எந்த நூலில் பார்த்தோம்? சங்கற்ப நிராகரணம் வேறு இந்த நூல்களில் பார்த்துருக்கோம். அதுக்கு நம்ம ஆடியோவும் இருக்குது, கேட்டு பாருங்கள். அப்போ பௌத்தனுக்கு முக்தினா என்ன இருக்கணும்? கண்டிப்பாக என்ன இருக்கணும்? முக்தினா ஆனந்தம், ஒரு அனுபவம் இருக்கணும் நிச்சயமா இல்லையா? இப்போ இவனுக்கு பஞ்சகந்தங்களை அவிஞ்சு போனதுக்கு பிறகு தான் முக்தின்னா, பஞ்சகந்தங்களை அவிஞ்சு போச்சிருந்துன்னா இவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு மேலே கருவியே கிடையாது எதையுமே. விளக்கம் புரியுதுங்களா? ரெண்டாவது, நமக்கு உலகத்தில் உள்ள விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு கருவி இருக்கு. முக்தி அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? முக்தி அனுபவிக்கிறதுக்கு கருவி வேணுமா? வேணாமா? கருவி உண்டா? என்ன கருவி? நல்லா யோசிங்க. முத்தியில் இப்போ அனுபவப்படுறோமா இல்லையா? அனுபவப்படுறது என்ன தேவைப்படுது? இப்போ உடம்பு தேவைப்படுது, கருவிகள் இருக்கு. முத்தியில் அனுபவம் இருக்கா இல்லையா? அப்போ கருவி என்ன? அருளான்னு கேட்குறீங்களா? ஆனவம் என்ன கருவி? பதிக்கருவியா? பதிகரணம், அருளாகிய கருவி. அருள் தான் அங்கே கருவி. இங்கே உடம்புங்கிறது இங்கே மாயா காரியமான உடம்பு. இந்த மாயா காரியமான உடம்பு இருக்காது. அங்கே உயிருக்கு அருளே கருவியாக நிற்கும். அதுதான் ஞானம் என்று சொல்லுகின்றோம். ஞானம் சரிதானே? அப்போ அந்த உயிரானது அதை அனுபவிக்கக்கூடிய கருவியை பரபோக ரூபம்னு சிவபிரகாசம் சொல்லுது. பல முறை வகுப்புல சொல்லியிருக்கேன் நான். இதை பரபோக ரூபம் அப்படின்னு சொல்கிறேன். இது எடுத்து வேறு எங்கேயும் நான் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை. நல்லா அந்த வார்த்தையை புரிஞ்சு கொள்ளுங்க. பர அப்படின்னா மேலானது, போகம் அனுபவம், மேலான அனுபவம் முக்தி, ரூபம்னா வடிவம். இப்போ மேலான அனுபவத்திற்குரிய வடிவம் அப்படின்னு அர்த்தமாகுது. புரியுதா இல்லையா? சிவபிரகாசத்தில் இருக்கக்கூடிய சுகாமசுந்தரி துதியில் இந்த வரி இருக்குது. அம்பாள் எப்படிலாம் நம்ம உதவி பண்ணுறா அப்படிங்கிறத சொல்கிறார். பரபோக ரூபம் தரும் பெருங்கருணை வடிவு அப்படிங்கிறார். அப்போ அம்பாள் தான் நமக்கு அங்கே கருவியாக நிற்கிறா, திருவருள் வடிவமாக நிற்கிறாள் அப்படின்னு பார்க்குறோம். உயிர் அருள்வாயப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்ம முக்திப்படி என்ன நடக்குது? இங்கே உயிரானது அனுபவப்படுகிறது, அனுபவப்படுவதற்கு கருவி இருக்குது, அனுபவத்தை கொடுக்கறதுக்கு சுவாமி இருக்கிறான். வெரி குட், ரைட். அப்போ அது மூணு சேர்ந்தாதான் என்னது? முக்தின்னு பெறுகிறது இந்த இடத்துல. ஆனால் இங்கே புத்தருடைய முக்தியை பற்றி பார்க்கும் பொழுது பஞ்சகந்தங்கள் அழிஞ்சு போச்சு, கருவி கிடையாது. அப்போ அவனுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது. ரெண்டாவது, முக்தியை கொடுத்து அனுபவத்தை கொடுக்கறது கடவுளும் கிடையாது அவன்கிட்ட. கடவுள் தான் இல்லையா?
அப்போ அவருடைய முக்திங்கிறது என்னது? கேள்விக்குறியான ஒரு விஷயம். அப்போ ஆமாம் ஆமாம் அப்போ அப்படி முக்தியே அடைந்துட்டான்னு அவன் நம்புறானா? முக்தியை அடைந்த ஒருவன், பஞ்சகந்தங்களும் இல்லாத ஒருவன் திரும்ப வந்து நூலை கொடுத்தான் அப்படிங்கிறான் இல்லையா? இதைத்தான் சொன்னார், செத்து போனவன் வந்து நான் எதனால செத்தேன்னு சொன்னது மாதிரி இருக்கு. ஆமாம், அது செத்து போயிட்டான். அவனோட கொள்கைப்படி அவன் முக்தி அடைஞ்சிட்டானே வச்சுப்போம். நம்ம முக்தியை அடைஞ்சு போயிட்டானா அவன் திரும்ப வருவதற்கு அவன்கிட்ட கருவி இல்லை இல்லையா? உலக வாழ்க்கையில் ஜனங்களுக்கு இந்த மாதிரி நூல்கள் தேவைப்படுகிறது, அதை கொடுக்கறது நம்ம போகணும் அப்படிங்கிற பிரஜை இருக்கணும்ல, அதுக்கு பஞ்சகந்தம் இருக்கணும்ல அவனுக்கு, அவன் கொள்கைப்படி. இப்போ அது இல்லை, இல்லாத பொழுது அவன் வந்தாங்கிறத எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இது எப்படி இருக்கு நீ சொல்கிறதுன்னா, தேனை நெய்யையும் கூட்டி உண்றவன் தின்னு போனவன் தின்ன ஒருத்தன் செத்து போயிடுவான். ஆமாம், தேனும் நெய்யும் சம அளவில் எடுத்து கலந்து சாப்பிட்டோம்னா அது விஷமாகும்னாங்க. அப்படி செத்து போன ஒருத்தவன் திரும்ப வந்து நான் இதனால தான் செத்தேன்னு சொன்னது போல இருக்குன்னா, உலகத்தில் செத்து போன திரும்ப சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அது போல தான் நீ முக்தி அடைந்த உன்னுடைய கடவுள் திரும்ப வந்து நூல் கொடுத்தான்னு சொன்னது இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மறுத்திருந்தான்னு பார்த்தோம். இப்படியாக அதில் நூலை பற்றி பேசும்பொழுது 104வது பாடலில் அதில் நூல் ஆனது முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்று 3 வகைப்படும். இதில் உன்னுடைய நூல் எந்த வகை நூலாக இருக்குது, இதில் எந்த வகை நூலாக இருந்தாலும் உனக்கு தலைவன் என்பவன் இல்லாதானே இருக்கிறான், அவன் நூல் கொடுத்த வழியும் இல்லை, அதனுடைய நூலை எப்படி சொல்லலாம்? வேணா நூல்னு சொல்லாமல் பருத்தி நூல்னு வேணால் சொல்லிக்கோ, சிலந்தி நூல்னு வேணால் சொல்லிக்கோ அப்படிங்கிறத சென்ற வகுப்பு நான் பார்த்தேன். முன்னூலும் வழிநூலும் சார்பு நூலும் 3ஆகும் உலகத்து மொழிந்த நூல்கள், இந்நூலில் உன்னூல் இங்கு எந்நூல் எண்ணில் இந்நூல்கான் எந்நூல் என்று ஏம்ப மாட்டாய், உன்னூலும் ஒரு நூலாய் உரைப்பதென்னே, உலட்டு நூல் பருத்தி நூல் சிலம்பி நூல்கள் அந்நூலும் அல்லாதே பொய்நூல் கொண்டிங்கு அறநோற்று திரிந்தவாறு அழகிதாமேன்னு சொல்லி நிறைவு பண்ணோம் அந்த பகுதி. அது உலகத்தில் உலட்டு அப்படின்னா என்னென்னா, உலண்டு அப்படின்னா அந்த கண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, நூற்கண்டுங்கிறோம்ல, அது குத்துறதுக்குள்ள விஷயம். அந்த நூல், அந்த நூற்கண்டு அதுவும் நூல் தான். சிலந்தி நூலும் நூல் தான், பருத்தி நூலும் நூல் தான். ஆனால் இந்த நூல்கள் கூட ஜனங்களுக்கு உபயோகமாக இருக்கிறது. ஆனால் நீ திரிபடகம்னு ஏற்படுத்தி வைத்திருக்கிறாயே ஒரு நூல், அந்த நூல் மக்களுக்கு உபயோகமே இல்லாமல் இருக்கிறது, உண்மையான கொள்கை சொல்லாமல் இருக்கிறது. அதனால் ஒரு நூல் பொய் நூல், அந்த பொய் நூலை வைத்துக் கொண்டு பொய்யாகிய ஒரு தவத்தை நீ செய்து கொண்டு வாழ்கிறாய் என்று அந்த நூலை மறுத்தார் நம்முடைய அருணாச்சாரியார்னு பார்த்தோம். இதுதான் என்னுடைய ஞானசம்பந்த பெருமானார் பட்டை துவராடி படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை ஒழிவ கேளாதே சிட்டர் வாழ்தில்லை சிட்டம்பலமேய நட்டப்பெருமானை நாளும் தொழுவோமேனார். முட்டை கட்டுரைனார். முட்டை கட்டுரை ஜீரோ அதுன்னு அர்த்தம். அவனுடைய நூல்களுக்கு என்ன வேல்யூ? ஜீரோ அப்படின்னார். முட்டை அப்பயே முட்டை போட்டு கேட்பாங்க சார், வாத்தியாருன்னா முட்டை போடணும் அப்படிங்கிறத. அதான் எல்லாரும் படிக்கிறீங்களே, மாஞ்சி படிக்கிறீங்க, அப்புறம் என்ன பயம்? அதான் வந்தோடனே முடிவெடுத்தேன், நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சிட வேண்டியதான். அப்போ எல்லாம் படிக்கிறீங்களே, படிச்சுட்டே காலைல வந்தோடனே புத்தகத்தை வச்சுட்டு எவ்வளோ டிஸ்கஷன் நடக்குது இங்கே. ஒரு நாள் ஒரு பொழுது அப்படி பார்த்துருப்போமா? சரி, அதனால் இன்றைக்கு பார்க்க வேண்டிய பாடல் 105வது பாடல். புத்தனவன் பொன்ற கெட்டு போனான் என்று போற்றுவது இங்கு ஆரை, நீ பொய்த்தவம் செய் புத்தா செத்தவர்க்கு சிலகிரியை செய்ய இங்கு செய்தவர்க்கும் புண்ணியமாம் என்று செப்பின், நித்தமுயிர் ஆதலால் பழிக்கும் செய்தி நினைந்து தருவானும் உளன் உனக்கு இவ்வாறு இல்லை, வைத்த சுடர் தீபமர மாய்ந்த கால் அதற்கு மருவு தெரி நைக்கூட்டு மதிகேடு உன் வழக்கே என்று சொன்னார். இந்த இது என்னன்னா, இது ஏற்கனவே இந்த பகுதி மட்டும் பெரிய புராணத்தில் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. பெரிய புராணத்தில் ஞானசம்பந்த பெருமானார் காரைக்கால் அருகே வருகிறார், போதிமங்கன் என்ற ஊருக்கு வருகிறார். அங்கே வரும்பொழுது ஞானசம்பந்தருடைய அந்த ஊர்வலத்தை, பல்லக்கு ஊர்வலத்தை பௌத்தர்கள் எல்லாம் வந்து தடுக்கிறார்கள். எங்களை வாதிலை வென்றல்லவோ உங்களுடைய சிவிகையை செலுத்துவதுன்னார். அப்போது அடியார்களுக்கெல்லாம் கோவம் வந்துட்டு, இந்த மாதிரி சுவாமியுடைய சின்னத்தை திருச்சின்னத்தை தடுத்துட்டான். உடனே அப்போ வித்தக நிறணிவாரதம் வெந்துயர்த்திற்கும் அத்திரமாவது அஞ்செழுத்துமே இன்னும் அஞ்செழுத்து பதிகத்தை பாடினாங்க. அந்த பதிகம் பாடினோடனே அங்கே சாரிபுத்தனுடைய தலையில் இடி விழுந்து அவன் 2 துண்டாக போய் செத்து போனான்னு பார்க்குறோம். இது பெரிய புராணம் காட்டுகிறது. அது புத்தர் எல்லாம் சிதறி ஓடி போகிறாங்க. அப்புறம் திரும்ப ஒருங்கிணைந்து, நாங்கள் உங்களை வாதத்துக்கு அழைத்தோம், நீங்கள் இப்படி மந்திரவாதத்தினாலே உயிரை போக்கி மிரட்டுகிறீர்களே, இது சரியா அப்படின்னு கேட்டான். உடனே ஞானசம்பந்த பெருமான வரும் வழியில் அழகைதானமாக்கியது, அதனால் நீங்கள் உண்மை பொருள் பேச வருகிறீர்கள் என்றால் அதுவும் நமக்கு சரிதான் அப்படின்னு சொன்னார். உடனே இன்னொரு ஆள் அழைச்சிட்டு வந்தாங்க, புத்தநந்தி என்பனை அழைச்சிட்டு வந்தாங்க. புத்தநந்தியை வைத்துக்கொண்டு
அங்கே பௌத்தருக்கும் சம்பந்த சரணாலயர் என்று சொல்லக்கூடிய சைவ அடியாருக்கும் இடையில் பௌத்தவாதம் நிகழ்ந்ததை பெரிய புராணத்தில் பார்க்குறோம். அங்கே முதல்ல கேட்கும் பொழுதே உன்னுடைய தலைவன் யார் என்று கேட்கிறார். என்னுடைய தலைவன் புத்தன் என்று சொன்னார். அப்போ புத்தனுக்கு வழிபாடு செய்ய புத்தன் எப்படி அந்த நிலையை அடைந்தான்? அவன் பஞ்சகந்தங்கள் அவிழ்த்ததுனாலே அந்த நிலையை அடைந்தான்னு சொன்னாங்க. சரி, பஞ்சகந்தத்தை அவிழ்ந்து விட்டானே, அப்போ அவனுக்கு உலக அனுபவம் இல்லை தானே, அவனுக்கு எப்படி கோயிலெலாம் கட்டி நீ விகாரம் அமைத்து திருவிழா எடுக்கிறாயே, அந்த வழிபாடு எப்படி அவனை தெரிந்து கொள்ளுவான்னு கேட்குறாரு. விளக்கம் புரியுதா இல்லையா? இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம், நம்ம சாமியை கும்பிட்றோன்னு முதல்ல சாமிக்கு தெரியணுமா? நம்ம இல்லையா? நம்ம சாமி கும்பிட்றோங்கிற சாமிக்கே தெரியல, இப்போ கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ நம்மளை தான் இப்போ கூப்பிட்டு இருக்கான் அப்படிங்கிற சாமிக்கு தெரியணும். முதல்ல சாமிக்கே தெரியாத ஒன்றா இருக்கும் பொழுது அது எப்படி வழிபாடாகும்? ஆனால் நீ அப்படி செய்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய புத்தன் பஞ்சகந்தங்களும் அவிழ்ந்து விட்டவன் என்று சொல்லுகிறாய், உலக அனுபவம் இல்லாத என்று சொல்லுகிறாய். உலக அனுபவம் இல்லாத ஒருவனுக்கு நீ செய்கின்ற தேர் திருவிழா வழிபாடு விகாரம் எடுத்து எல்லாம் செய்கின்றாய் அப்பா, அதெல்லாம் எதற்காக செய்கின்றாய்ன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், இறந்து போன ஒருவன் தூக்கி கொண்டிருக்கிறவன் ஒருவனை வெட்டி கொண்டுட்டோம்னா, தூக்கி ஒரே வெட்டிடணும், துண்டு துண்டாக வெட்டக்கூடாது, ஏன்னா எழுஞ்சிருவான். இவன் என்ன சொல்லுகின்றான், தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தன், அவன் அருவாளெல்லாம் ஒரே போட்டாச்சு, போட்டோன்னா தலை துண்டா உடம்பு தொண்டா தனித்தனியாக போயிடுச்சு, அவன் செத்து போயிட்டான். செத்து போனவனுக்கு நான் செத்து போயிட்டேன்னு தெரியுமா? தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் நம்மளை வெட்டினான்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது, செத்து போயிட்டான் அவன். அதனால் செத்து போனவனுக்கு நான் செத்து போயிட்டாங்கிறதே தெரியாது, ஆனாலும் அவனை கொன்ன பலன் எனக்கு உண்டா கிடையாதான்னு அவன் உண்டு. அதுபோல் என் கடவுளுக்கு நான் செய்கின்ற வழிபாடு கடவுளுக்கு தெரியலனாலும் அவர் வழிபட்ட பலன் எனக்கு உண்டு அப்படிங்கிறான். புரியுதா இல்லையா கேட்குறது? அப்படி விளக்கம் தெலுங்குன்றான். உறங்கினவனை கொன்னவனுக்கு பாவம் வருது இல்லையா? அதுபோல் என் கடவுளுக்கு எந்த அறிவும் இல்லைனா கூட அவனை வழிபாடு பண்ண புண்ணியத்தினால எனக்கு அந்த வழிபாடு என்கிற செய்கையினால, இது கிட்டத்தட்ட மீமாம்சகம் மாதிரி தான். நம்ம கிட்டேயும் எப்படி இருக்காங்க, வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆனால் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட கிரியைகளை மட்டும் செய்கிறது, இந்த கிரியைகளை செய்வதனாலேயே எங்களுக்கு புண்ணியம் வந்துடும் அப்படிங்கிற கொள்கையுடையவங்க அவங்க. இதில் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் சொல்கிறது அவன் சொல்கிறபடி கான்செப்ட் சரி தானே? ஒருத்தனை கொண்டாச்சுங்க, கொன்னவனுக்கு தான் செத்து போயிட்டாங்கிற தெரியலனா கூட கொன்ன பாவம் எனக்கு வருமா வராதா? வரும் தானே? அப்போ இவன் சொல்கிறது சரி தானே, அப்புறம் ஏன் இல்லைன்னு சொல்கிறோம்? நம்ம ஏன் சிரிக்கிறோம்? நம்ம அதுக்கு வெரி குட், வெரி குட். ஒருத்தனை கொன்னுட்டோம்னாலும் அங்கே ஏற்படக்கூடியது கண்மம் தான். அந்த கண்மத்தை கூட்டுவதற்கு ஒரு அறிவுடைய பொருள் வேணும். அங்கே அந்த அறிவுடைய பொருள் தான் நம்ம சாமின்னு சொல்லுகின்றோம். செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும் உய்வகையால் விதித்த பொருள் 4 ஆகும். படிச்சிருக்கீங்களா? அவங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்குது, 2ஆம் ஆண்டில் கேள்வி கேட்டிருக்கோமே, சாக்கியநாயனார் புராணத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன யாரும் படிக்கல இன்னும்? அந்த பக்கத்துக்கு தான் சார் இல்லை, அங்கே வரவே இல்லைங்கிறீங்களா? அதெல்லாம் பரிச்சை முடிஞ்சிடும், கவலைப்படாது. அது 2 இடத்துல வருது. அது இப்போ சொன்ன இந்த பாட்டு, இந்த கருத்து 2 இடத்துல சாக்கியநாயனார் பற்றி குறிப்பாக ஹெச்சு குறிப்புன்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு இடத்துலையும் பேசியிருக்கேன். அது சரி. அதனால் அப்போ செத்து போனவனுக்கு நீ செய்யக்கூடிய கிரியைகளுக்கு எப்படி உனக்கு பலன் வரும்? இதுக்கு அவன் பதில் சொன்னாலே அதுக்கான மறுப்பை இங்கே சொல்கிறார். அங்கேயே மறுத்திருக்கார், இங்கே என்ன வருகிறாருன்னு பார்ப்போம். புத்தன் அவன் கொன்ற கெட்டு போனான் என்று. கொன்றுதல் கெட்டு போகிறது, அழிந்து போகிறதுன்னு அர்த்தம். என்ன அழிந்து போய் என்ன? பஞ்சகந்தம், அவன்கிட்ட இருக்கக்கூடியதாக உலகியல் அனுபவத்துக்குரிய கருவிகளாகிய பஞ்சகந்தங்கள் அழிந்து போனது என்று போற்றுவது இங்கு யாரை நீ? அப்போ நீ யாரை கும்பிடுகிறாய்? போற்றுவது யாரை நீனர்? நீ யாரை போற்றுகிறாய்? பொய்த்தவம் செய் புத்தா, எப்படி அழைக்கிறார் பாருங்க அவனை. பொய்த்தவம் நீ செய்வது பொய். ஏன்னா நீதியிலார் மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியில்லார் செய்தவமும் சோதி கழறிய ஆசானும் சுத்த விழானவை நிறுத்தி விடுங்கிறது சுபவாசாரம். அதனால் நீதி இல்லாத மன்னனுடைய ராஜ்யத்தை நாம் விடணும், அவன் ராஜ்யத்தை இருக்கக்கூடாது முதல்ல. அதே போல் நெற்றியிலே பூதியில்லார் செய்தவம்னர். உலகத்தில் தவம் எல்லாரும் தான் செய்கின்றார்கள். எல்லா சமயத்தாலும் இப்போ ஒரு ட்ரெயினில் போனால் கூட பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் ஒருத்தர் அங்கேயே துண்டை வச்சு போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். அது இப்போ தவம் தானே, கடவுள் நோக்கி செய்யக்கூடிய வழிபாடு தானே. ஆனாலும் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுகிறதுன்னா, நெற்றியிலே பூதி இல்லார் செய்தவம்னர். திருநீர் அணியாது, பூதினா திருநீர் இல்லையா, பூதினா விபூதி, பூதினா செல்வம்,
விபூதினா மேலான செல்வம்னு அர்த்தம். தன்னடியாருக்கு மூலமண்டாரம் வழங்குகின்றான் முந்துமினே அப்படின்னு இல்லையா திருவாசகம். எல்லாவற்றிலையும் மேம்பட்ட செல்வம் என்னது? திருநீர் தான் இல்லையா? திருநீர் தான் எல்லாவற்றிலும் மேம்பட்ட செல்வம். அதனால தான் காண இனியது நீர், கவினை பெறுவது நீர், பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர்னார். யார் பேணி அணிவார்களோ அவர்களுக்கு பெருமையை கொடுக்கும் அதுன்னார். இல்லை பேணி அணியணும் அதை. அதனால் நெற்றியிலே பூதியிலார் செய்தவும் சுத்த உழல் நிர்ணயித்து விடுனார். அப்போ மற்றதெல்லாம் பொய்த்தவம். இப்போ திருநீர் பூஜிட்டு கூட பொய்த்தவம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ அதுவும் உண்டு. ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம சொல்லலை, சாஸ்திரம் புராணங்கள்லேயே புராணத்தில் சொல்கிறார்ல சாமி, பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதுவில் நடமாடும் ஐயன் அப்படின்னார். சாமி எப்போ கிடைக்க மாட்டார்? யாருக்கு? சாமியை விடுங்க, சிதம்பரமே கிடைக்காதான். பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதுன்னார். அது பொதுனாலே சிதம்பரம் சபைன்னு அர்த்தம். அதில் ஆடுற சாமி அடுத்த கட்டம். முதல்ல சிதம்பரத்துடைய வைபவமே நமக்கு கிடைக்காதுன்றார். பொய்யான அன்புக்கு. பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதுவில் நடமாடும் ஐயன். ஐயன் தான் திருச்செவியை அடைந்தது அப்படிங்கிறது ஆனாய நாயனார் புராணத்தில் வருது. ஆனாய நாயனார் புராணத்தில் அவர் ஊதி அந்த பஞ்சாட்சரத்தை வைத்து ஊதி அந்த குழல் பெருமானுடைய திருச்செவியை சென்று அடைந்ததான். எப்படிப்பட்ட பெருமான்? பொய்யன்பிற்கு எட்டாத பொற்பொதுவில் நடமாடும் ஐயன்னார். அப்படிப்பட்ட சாமினார். அப்போ பொய்யன்புன்னு சொல்லும் பொழுது தெரியுது உள்ளபடியாக போய் இருந்திருக்குன்னு. பொய்யன்புன்னு அர்த்தம். அதெல்லாம் சொல்கிறார் சாக்கியநாத புராணத்தில். இங்கே வேடம் தான் பிரதானம். நம்ம சமயத்தை பொறுத்தளவுக்கு வேடம் தான் பிரதானம். வேடத்தை வணங்குங்க, வேடத்தை வணங்குங்க, வேடத்தை வணங்குங்க, திருவேடத்தை கும்பிடுங்க. யாராவது திராட்சை தாரணம் தெரிஞ்சிருக்காங்களா, விபூதி தெரிஞ்சிருக்காங்க, அவங்கள வணங்குங்க வணங்குங்க வணங்குங்க. இதுதான் திருப்பத்தோடு வலியுறுத்தப்படும். அதனால் பராவு சிவர்னே அவங்களுக்கு பேர். யார் திருவேடம் தெரிஞ்சா பராவு சிவர்னு பேர். வேடம் தரிச்சிருக்கிறோம். அவங்கள பார்த்தாலும் சாமியாக பார்க்க வேண்டும். வேடம் கைதொழ வீடு எளிதுங்கிறது. எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட சாதனமும் திருநீரும் சாதனம் கண்டால் உள்கி உவராதே ஓந்தடிமை திறமையை பேசி இவர்தேவர் அவர்தேவர் என்று இரண்டாட்டாதே ஒழிந்து கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம் என்னர். அதெல்லாம் வேடத்தை உயர்வு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வேடம் மட்டும் போதுமா? அதுக்கே சேக்கடார் சாமி அடுத்த ட்விஸ்ட் வைக்கிறார் சாக்கியநாத புராணத்தில். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சீர் சங்கரன்தால் மறவாமை பொருள்னார். சாமியை மறக்காமல் இருக்காராங்கிறது அடுத்த கண்டிஷன். இது நம்ம பார்த்துக்கணும். இப்போ அடுத்தவர் வச்சிருக்காருங்கிறத பார்க்கக்கூடாது. அது நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. அவர் திருவிடம் தெரிஞ்சிருக்காரா வணங்கணும், அதுதான் முடிஞ்சு போச்சு. சாமியை மறக்காமல் இருக்காங்கிறது யாருக்கு பார்த்துக்கணும்ப்பா? நமக்கு பார்த்துக்க வேண்டியதான். அவர் திருவிடம் போட்டிருக்கும்போது நிச்சயமாக அப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம அதில் டிஃபால்ட்டாக அதில் அப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கணும்? திருவிடம் போட்டிருக்கோமோ போடலையோ நிச்சயமாக என்ன பண்ணக்கூடாது? எப்பொழுதுமே சுற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவலாம் மற்றொருவரை சுற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமே மற்றொருவரை நினைப்பிலே மறவாத எழுமட நெஞ்சமே அப்படின்னார். மறவாத ஒரு க்ஷணப்பொழுது கூட சாமியை மறக்கூடாதுங்கிறாங்க. என் கண் பொருந்தும் பொழுதத்தும் கைவிட நான் கடவேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் சாமியை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இப்போ எதுக்கு இங்கே போனோம்? பொய்த்தவம் செய் புத்தா. பொய்த்தவம் என்பது அப்படி இல்லையா? பொய்த்தவம் அப்படின்னா தவ வேடத்துக்கு மதிப்பு இருக்குங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அதனால தான் முத்தநாதனை பற்றி வர்ணிக்கும் பொழுது சுற்றிலும் வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகறந்த புத்தக கவளி ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்தினார். மைபொதி விளக்கே அப்படி உபமை காட்டுறா சேகரார் தான். மைபொதி விளக்குன்னார். விளக்கானது என்ன பண்ணுகிறது? உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அதனுடைய வேலையே கருமையை நீக்கிறது. ஆனால் அந்த விளக்கு நடுப்புற உள்ள திரியில் என்ன இருக்கு? கருப்பு இருக்கு இல்லையா? வெளியிலெல்லாம் பார்க்கறது மங்களமாக ஒளியாகத்தான் இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள கருப்பு எப்படி விளக்கு இருக்குதோ அது போல் அவனுடைய வேடம் மங்களமாக இருக்கு. ஆனால் மனதுக்குள்ள என்ன இல்லை? சுத்தம் இல்லை. அதனால தான் சேகரசாமி ஃபர்ஸ்ட்லேயே சொல்கிறார், வேடத்தை வடங்க எல்லாம் சொல்கிறது சரிதான். ஆனால் வேடம் போடுறவங்க எப்படி இருக்கணுமா? பூசும் நீர் போல உள்ளும் புனிதர்கள்னார். பூசும் நீர் எப்படி வெள்ளையாக இருக்கிறதுல உள்ளமும் வெள்ளையாக இருந்தால் தான் அது சரியானது இல்லையா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், ரெண்டு சேர்ந்துருந்தால் தான் வளர்ச்சி. அதனால் திருவேடத்தை மட்டும் போட்டுவிட்டு உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எல்லா அக்கிரமணியாயத்தையும் பண்ணிக்கலாம், ஊரடிச்சு வலையில் போடலாம், ஆனால் திருவேடத்தில் இருக்கிறேன் அப்படின்னாக்க சாமி பார்த்து கொண்டிருப்பார். மெய்யடியார் ஒருத்தவங்க இருப்பாங்க, சைவ சமய தீட்சை பெற்றவங்களாக இருப்பாங்க, விசேட தீட்சை எடுத்துக்கொண்டு சிவ பூஜை பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அவங்க நம்ம திருவேடம் போடுவோம், நம்ம காலில் விழுந்து கும்பிடுவாங்க. ஆனால் நம்ம என்னென்ன பண்ணிட்டு வந்துருக்கோம் நமக்கு தான் தெரியும் இப்போ இல்லையா? அப்போ அந்த போட்டிருக்க வேடத்துக்கு யோக்கியதையாக நம்ம நடந்துக்கணுமா வேணாமா இல்லையா?
ஒரு அடியார் வந்து நம்மளை வணங்குகின்றார், அவர் எப்பேற்பட்ட குணசீலராக இருந்திருப்பார், பெருமானுக்கு ஓப்பானவராக இருப்பார், அவர் ஞானத்துக்கு உடையவராக இருப்பார் இல்லையா. அவர் சாதகாச்சாரியனாக இருக்கார், அவர் வந்து ஒரு திருவேடத்துக்கு வணங்கணும் வணங்குறாரு. ஆனால் நாம் சமய தீக்கே எடுக்காமல் திருவேடம் போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம என்ன படிக்க வேண்டியது, பார்த்துக்க வேண்டியதுதான். நம்முடைய யோக்கியதை என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். இதுதான் சட்டத்திட்டத்துக்கு நம்ம கூட சட்டத்திட்டம் எப்படி நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கிறதுங்கிறத பார்த்துக்கொள்ள வேண்டும். நமக்கு தான் ஆராய்ச்சி பண்ணிக்கொள்வதற்கு அடுத்த அடியார்கள் மெய்யடியார்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதான் நாம தான் யோக்கியதை நமக்கு வளர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தவங்க யோக்கியதோடு இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது, தகுதி கிடையாது. அவர் தீட்சை வாங்கியிருக்காரா, அவர் திருவிடம் போட்டிருக்காரு, அதுக்கேற்றவளோ அவர் நடந்து கொள்கிறாரா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவதற்கு லட்சணம் நமக்கு சொல்லப்படலை. எதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டு நம்முடைய நடத்தையை சரி செய்து கொள்வதற்கு தான் நமக்கு ரைட்ஸ் இருக்குது. அதனால் எதற்காக, நம்மளே நல்லா 4 பேர் வணங்குறாங்களே, நமக்கு உத்திராட்சம் போடணும் ஆசையாக இருக்குது, நமக்கு திருநீர் போடணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ நம்ம போட்டு போனோம்னா நம்மளை 4 பேர் கும்பிடுவாங்க. ஏன்னா வேடம் கைதோட வீடு எழுதாலும் சாத்திரம் சொல்லியிருக்கு. அப்போ நம்மளை கும்பிடுறவங்க யாராக இருப்பா, நிச்சயமாக அடியாராக இருப்பாங்க. அப்போ அடியார் நம்மளை கும்பிட்ற அளவுக்கு நம்ம தகுதியோடு இருக்கிறோமா என்பதை நாம தான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தவிர்த்து அடியாரை வணங்கணும், திருவேடத்தை வணங்கணும் சும்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறது வந்து செயல்பாட்டுக்கு வந்து சேராது. அதனால தான் நம்ம வீட்டு வாசலை சுத்தம் பண்ணாலே நாடே சுத்தமாகிடும். நமக்கு தான் இப்போ யாரையுமே திருத்தவே நம்ம பிறக்கலப்பா. யாரையுமே திருத்துறதுக்கோ யாரையுமே சொல்லிக் கொடுத்து மாற்றுறதுக்கோ நம்ம பிறக்கவே இல்லை. நம்ம செய்கிறது படிக்கிறது எல்லாமே யாருக்காகத்தான், நம்முடைய ஆன்ம இதுக்காக தான் நடந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோமே தவிர்த்து இன்னாரும் திருத்தணுங்கிறதுக்காக நம்முடைய செய்ய வேண்டிய. அப்போ ஏன் சார் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. வேலை பார்த்துப்போம் ஏன்னா நீங்கள் கேட்க வந்திருக்கீங்க, சொல்ல வேண்டியதில்லை கடமை. ஆனால் அதை நீங்கள் கூட எடுத்து அதை ஃபாலோ பண்ணால் தான் அது உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும். அறிவிக்கக்கூடிய சூழலை சாமி ஏற்படுத்தியிருக்காரு. அறிவிச்சாச்சு, அறிவிக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். அதை இப்போ அறிவிச்சதுக்கு பிறகு அதை செயல்படுத்துறது யார் கையில் தான் இருக்குப்பா. சொல்லிட்டதுனாலே நான் திருத்திடுவோம், அது எல்லாமே மாறி போயிடுமா? இல்லை. அதனால் எதையுமே செயல்படுத்த வேண்டியது யார் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. நம்முடைய ஆன்ம தேற்றத்துக்காக தான் அனைத்துமே. நம்ம திருமுறை படிக்கிறோம்னா அது நம்முடைய ஆன்ம தேற்றத்துக்காக தான். நாம் ஒரு சாஸ்திரம் படிக்கிறோம், சித்தாந்தம் படிக்கிறோம், அது நம்முடைய ஆன்ம தேற்றத்துக்காக தான். நம்ம பெருமாள் திருவடியை எவ்வளோ சீக்கிரமாக அடைகின்றோம் என்பதற்காகத்தானே தவிர்த்து யாரையுமே நாம் திருத்தவே முடியாது, எதுவும் மாறாது. விளக்க முடியுது இல்லையா? சரி. அதனால் அது பொய்த்தவம்ங்கிறதுனால அங்கே போயாச்சு. பொய்த்தவம் செய் புத்தா, செத்தவர்க்கு சில கிரியை செய்ய இங்கு செய்தவர்க்கும் புண்ணியமாம் என்று செப்பினார். இவன் நம்மள்டேருந்து எடுத்துக்கிட்டான். நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, செத்து போனவங்களுக்கு இவன் கீழே வந்து பெரிய புராணத்தில் உதாரணம் சொன்னேன். பெரிய புராணத்தில் உயிரோடு இருப்பவன் ஒருவன் தூங்கும் பொழுது தூங்கி கொண்டிருப்பவனே கொண்டுட்டோம்னா அந்த பாவம் நமக்கு வருமா வராதான்னு கேட்டான் இல்லையா? இவர் வேறு மாதிரி இதில் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, செத்து போனவங்களுக்கு சில கிரியைகள் செய்கிறோம் இல்லையா? செத்து போயிட்டாங்கன்னா அதில் இருந்து நமக்கு தொடங்கிடுது என்னென்ன, ஒவ்வொரு காரியமும் செத்து தொடங்கிடுது. 10 நாள் காரியம் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துலேயும் நம்ம தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படிலாம் இருக்குது. என்ன செய்வோம், செத்து போனோடனே முதல்ல அந்த உடம்பை சம்ஸ்காரம் பண்ண வேண்டும். சம்ஸ்காரம் பண்ணோடனே மறுநாள் என்ன பண்ணுவாங்க, பால் தெளிப்பாங்களா? சரி, அதுக்கு சஞ்சாயனம்னு பேர். உடன்பாளா? அதனால் இறந்து போனவர்களுடைய அஸ்தியை சேகரிப்பாங்க மறுநாள் சென்று. அதை கொளுத்தணும், அக்னியில் அதை சம்ஸ்காரம் பண்ணிவிட்டு, சம்ஸ்காரம் பண்ணதுக்கு பிறகு அந்த அக்னியில் இருக்கக்கூடிய எலும்புகளை எடுக்கணும் இல்லையா? எலும்பை எடுத்து தான் அதை அஸ்தியை சேகரிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சாம்பலை எடுத்துன்னு சொல்லப்படலை இல்லையா? எலும்பை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் விறகுல வச்சு எரிக்கணுங்கிறாங்க. ராத்திரி சொல்கிறாங்க, நீங்கள் போய் எலக்ட்ரிக் சுடுகாட்டில் வச்சு கொளுத்துனீங்கன்னா எலும்பே கிடைக்காது. கொஞ்சம் வருதா? அந்த எலும்பை எடுத்து மறுநாள் என்ன பண்ணணும், 7 கூறாக அந்த உடம்பு அமைப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல. பொதுவாக மறுநாள் பால் தெளிக்கிறதுக்கு போனீங்கன்னாக்க எங்கள் ஊர் பகுதியிலலாம் 3 பாத்தி கட்டுவாங்க. செத்து போயிட்டு குளத்துனது போய் பாலை ஊற்றி அணைப்பாங்க, தண்ணியை ஊற்றி அணைப்பாங்க. அணைச்சதுக்கு பிறகு அந்த சாம்பாரெல்லாம் எடுத்துகிட்டு அதில் மண்டை ஓடு கிடைக்கும், எரிஞ்சு போய் மிச்சமாக இருக்குது மண்டை ஓடு கிடைக்கும். எலும்புகள், கை எலும்பு, கால் எலும்பு, இதெல்லாம் பெரிய பெரிய எலும்பு அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் எரிஞ்சு போய் சுத்தமாக சாம்பலாக போடும், எலும்புகள் மட்டும் கிடைக்கும். அதையெல்லாம் சேகரித்து அந்த மண்டை ஓட்டுக்கு எப்படி முதல் நாள் தூக்கும்போது எண்ணெய் சேக்கலாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி எண்ணெய் சேக்கலாம் வைப்பாங்க. வச்சு எப்படி இங்கே வீட்டில் எப்படி குளிப்பாட்டுறாங்களோ அதே மாதிரி தண்ணியெலாம் ஊற்றி எல்லாம் குளிப்பாட்டுவாங்க. ஆமாம், எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு
அதை வந்து அந்த உடம்பை 7 பாகமாக வச்சு அந்த இடத்துல 7 இலை போட்டு 7 இடத்துல பலகாரம் அந்த சிங்கிரி ஜாமெல்லாம் வச்சு படைப்பாங்க. இது எதற்காகன்னா உடம்பு 7 தாதுக்களால் ஆக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக. அப்படி அதனால் திரும்ப மீட்டுருவாக்கம் ஆகிறது அந்த உடம்பு. அந்த எலும்புக்கு நம்ம செய்யக்கூடிய கிரியை அந்த உயிரை சென்று அடைகிறது. இந்த உயிரானது அடுத்த லோகத்துக்கு செல்வதற்குரிய உடம்புக்காக தவித்துக் கொண்டிருக்கிறது. உடம்பு வளர்ச்சி தேவையாக இருக்கிறது. 10 நாள் அவங்க போடக்கூடிய பிண்டத்துக்கு ஏற்ப தான் அது உடம்பு பாகம் வளர்ச்சி அடைகிறதுன்னு பார்க்குறோம். பித்ரு அந்த சரீரம் பிரேத சரீரம் உண்டாகிறது. அந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு தான் அது நரகப்பட்டினத்துக்கு போய் ஆகணும். முதல்ல உயிரை எடுக்கும் பொழுது யமகங்கரர்கள் வந்து உயிரை எடுத்துருவான். எடுத்துட்டு போய் முதல்ல யார்கிட்ட நிறுத்துவான்? யமகிட்ட நிறுத்துவான். யமன் என்ன சொல்வார்? நல்லா இருக்கியாப்பா, எப்போ வந்த நீ பாரா? வெரி குட். இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை பாவி அப்படின்னு கேட்பானா யமன் நம்மளை பார்த்து? இல்லையா? யமன் நம்மளை பார்த்து என்ன கேட்பான்? இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை, உன்னை எத்தனை ஜென்மமும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த யமலோகத்தில் திரும்ப வந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்பானாம். இது சாஸ்திரம் சொல்லுகிறது இல்லையா? நமக்கு நெஞ்சு விடுத்து சொல்லுகிறது, போற்றி பகரடி சொல்லுகிறது. இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை பாவி அப்படின்னு சொல்லி திட்டுவானா யமன். அதுக்கப்புறம் இவன் என்ன செஞ்சானோ அதுக்கேற்றாப்புல செயலை செய்யணும்னா. அப்போ அவனுக்கு அடுத்து நரகத்துக்கு போகணும். நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்பி அந்த உயிரை கொண்டு வந்து எங்கே விட்டுருவாங்க? கீழே விட்டுருவாங்க வீட்டில். இந்த வீட்டில் அந்த உயிர் தன்னுடைய 10 நாள் தர்ப்பணம், 10 நாள் அவங்க போடக்கூடிய பிண்டத்துக்கு ஏற்ப அது ஒவ்வொரு முதல் நாள் பிண்டத்துக்கு தலையும், 2ஆம் நாள் பிண்டத்துக்கு அது கழுத்து, 3ஆம் நாள் பிண்டத்துக்கு மார்பு, கை, கால், இப்படியே உடம்பு பெறும்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் அந்த அதாவது ஒவ்வொரு சம்பிரதாயமும் மாறி போயிட்டு நாம் சரியாக செய்கிறோமாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இந்த கேள்வி கேட்குறோம் இல்லையா? சரியாக செய்கிறோம் முதல்ல சொல்லப்பட்டபடி. அதுக்குரிய ஆச்சாரியன் அழைச்சிட்டு வந்து அதை செய்யணும். பரவாயில்ல, ஒரு கல்லை நிறுத்துவாங்க. அப்புறம் அந்த வாசோதகம்னு ஒன்று பண்ணுவாங்க. அது செத்து போனவர் அந்த போச்சிட்டு போனாலும் கோடி, அந்த கோடியை கிழிச்சு கையில் கொடுத்துருப்பாங்க அவர்கிட்ட. அதை வைத்து கொண்டு தான் அவர் நீராட வேண்டும். ஜனக்கே ஒரு நீராடணும். யார் கொல்லி வச்சாரோ ஆமாம் அவர் நீராடி விட்டு எழுந்திருக்கும் பொழுது, அந்த நீராடும் பொழுது அவரை கொல்லி வச்சாங்க இல்லையா, அவருக்கும் சரி அவருடைய மனைவி 2 பேரும் தினைக்கு நித்தியப்படி தலை குடிக்கணும் அவங்க அந்த காரியம் செய்கிற வரைக்கும். எதற்காகனா அவங்க நித்தியப்படி குளிச்சுட்டு இந்த அம்மா புழிஞ்சு முந்தானையில் விடக்கூடிய நீரும் அவங்க முடியிலேருந்து விழக்கூடிய நீரும் இந்த பித்திருக்கு தர்ப்பணமாக போகுது அந்த நீர். அதனால தான் நம்ம எல்லாருமே குடுமி வைக்கணும்னு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அந்த நம்ம நீராடி விட்டு அவங்க முடியினுடைய சிகையிலேருந்து விழக்கூடிய நீரை அவங்க எடுத்துக்கொள்கிறார்கள். அது அவங்கள பிரீத்தி பண்ணுகிறது, திருப்திப்படுத்துகிறது, சாதனம் சொல்லுகிறது. அது ஆமாம், ஈரத்துணியோட தான் பித்து காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் இருக்கு. சரியாக அதெல்லாம் சொல்ல வந்தோம். அப்போ அது எலும்பை வைத்து கொண்டு நம்ம காரியம் செய்கின்றோம் உலகத்தில் இல்லையா? இதை பற்றி ஞானசம்பந்தர் பெரிய புராணத்தில் இதை செய்கிறாருக்கு சேக்கராசமே காரணம் இருக்கிறார். பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா எலும்பை கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஞானசம்பந்த பெருமானுக்கு முன்னாடி. எப்போ? வெரி குட், மயிலாப்பூரில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ அந்த சுந்தரமூர்த்தி சாமியில பாருங்க, அந்த குழந்தை முதல்ல உண்டு செத்து போயிட்டான் புக்கோளி ரவிநாசியில். அங்கே எந்த எவிடன்ஸுமே இல்லை. சாமியை நோக்கி பாடுனாங்க. பாடின உடனே அவருக்கு உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லாய் தங்கள் உச்சியுள்ளாய் அப்படிங்கிற புரைக்காடு சோலை புக்கோளி ரவிநாசியை கரைக்கால் பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்னு பாடினார். உடனே குழந்தை வந்துட்டான். தண்ணி வந்தது, முதல்ல வந்தது, குழந்தைய கொடுத்து எல்லாம் பார்த்தோம். அப்போது எதுவுமே இல்லாமல் கூட உங்களால் வர வைக்க முடியும் தானே. ஆனால் இவர் ஏன் அந்த எலும்பை ஒரு இதாக வச்சுக்கிட்டார்? இப்போ அதுக்கு என்ன உதாரணம்? பாட்டை பாருங்களேன். இல்லாத ஒரு பொண்ணை அழைக்கிறார் ஞானசம்பந்த பெருமானம். மட்டிட்ட புன்னை அங்கானல் வடமயிலை கட்டிட்டம் கொண்டால் கபாலி சிரமர்ந்தான் பொட்டிட்ட பொன்பின் ஒரு திரபல் கணத்தார்க்கு அட்டு இட்டல் காணாதே போதியோ. பூம்பாவை இருக்காங்க. அப்போ அவர் எப்படி பூம்பாவை நினைச்சார்? பூம்பாவை தான் இல்லையே. இல்லாத பூம்பாவை நோக்கி எப்படி பாட்டு பண்ணார் சாமி? இந்த கேள்வி வரைக்கும் யாராவது கேட்டீங்களா? கரெக்டாக இருக்க ஃபோக்கஸ். காலுக்கு நேரம் காண காலாட்டமாக பட்டு. அப்போ இல்லாத ஒரு பூம்பாவை அழைக்கிறார் சாமி. அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய்
வைப்பசி போன விழா காணாதே போதிய பூம்பாவாய், தைப்பூசம் காணாதே போதிய பூம்பாவாய், பூம்பாவாய் பூம்பாவாய்னு திரும்பி திரும்பி பூம்பாவை கூப்பிட்டாரு. பூம்பாவாய் அங்கே இருந்ததா? எலும்பை பார்த்து பாடினாரா? எலும்பு கேட்குமா? அப்போ எலும்பு தான் பூம்பாவைன்னு சொல்கிறாரு அவர். ஆன்மா எங்கே இருக்கு? இதுக்கு தான் ஏன் ஒரு பூம்பாவைன்னு பாடினார் அப்படிங்கிறது விளக்கம் அந்த பாட்டில் சேக்கார சாமி சொல்கிறார் புராணத்தில். இந்த பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தர் புராணம் 1086வது பாட்டில் வருது. இந்த மாநிலத்து இறந்துளோர் என்பினை பின்னும் நந்து நன்னறி படுத்திட நன்மையாம் தன்மை அந்த என்போடு தொடர்ச்சியாம் என அருள் நோக்கால் சிந்தும் அங்கும் அங்கு உடைய பூம்பாவை பேர் செப்பி சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இறந்து போனவங்களுக்கு சம்ஸ்காரம் செய்கின்றோம். சம்ஸ்காரம் செய்யும் பொழுது 2வது நாள் சந்தனத்தில் என்ன பண்ணுறாங்க? அந்த எலும்புகளை எடுத்து அந்த எலும்புகளுக்கு அபிஷேகம் முதலெல்லாம் செய்கிறார்கள். இந்த எலும்புகளுக்கு செய்யக்கூடிய கர்மங்களாலே அந்த எலும்போடு தொடர்புடைய உயிருக்கு அந்த கர்மம் சேருகிறது. அது எலும்புக்கு ஒரு பூஜை பண்ணுறதுனால அந்த பூஜை அந்த எலும்புக்கா, அந்த பூஜையினால் ஏற்படக்கூடிய பயன் உயிருக்கா அந்த எலும்புக்கா? அந்த உயிர் நற்கதி அடையணுங்கிறதுக்காகத்தானே அதை செய்கின்றோம். உள்ளபடியே இந்த எலும்புக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அதனால் இந்த தொடர்பு யாருக்கு போகுது? உள்ளபடியே இந்த உயிரை உடம்பை சுத்தமாக நீங்கிடுச்சு. உயிர் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்போ. ஆனாலும் முன்பு இருந்து தங்கியிருந்த உடம்பினுடைய எலும்புகளுக்கு நாம் ஒரு கர்மத்தை செஞ்சோம்னா இதனுடைய சார்பு யாருக்கு ஏற்படுது? அந்த உயிருக்கு சென்று ஏற்படுகிறது அப்படின்னு உலகத்தில் வழக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சேக்கார சாமியார் சொல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சான்று. சைவர்கள் தர்ப்பணத்தை விளக்கக்கூடாது, பித்திருக்காரியங்களை விளக்கக்கூடாதுங்கிறது இந்த பாடல் மிகப்பெரிய சான்று. விளக்கப்படுதுங்களா? ஏன்னா சைவ ஆச்சாரியர்கள் நிறைய சைவர்கள்லாம் கேட்பாங்க, நாங்கள் சமய தீட்சை எடுத்துட்டோம், எங்கள் வீட்டில் அமாவாசை வரதெல்லாம் நாங்கள் எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் கேட்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் செய்யணுமா, தர்ப்பணம் மாதம் தர்ப்பணம் பண்ணணுமா, வருஷம் தவசெல்லாம் பண்ணணுமா அப்படிலாம் கேட்குறாங்க. நாங்கள் அது சாமிக்குள்ளே ஐக்கியமாயிட்டோம் முழுக்க, அதனால் செய்யணுமான்னு கேட்பாங்க. அதனால் பண்ணி தான் ஆகணும். காரியங்கள் பித்து காரியங்களை கண்டிப்பாக செய்து தான் ஆக வேண்டும். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. இல்லை அப்பர் சுவாமி அவங்க அப்பாவுக்கு கடன் செய்தார் என்பதை புராணத்தை ஏற்கனவே சேக்கார சாமி காண்பிச்சிருப்பார். அதே போல் இந்த இடத்துல இந்த மாநிலத்து இறந்துள்ளோர் என்பினை பின்னும் நந்து நன்னறிப்படுத்திடனர். அந்த இறந்து போன உயிரானது நல்வழியில் செல்வதற்காக, நல்ல வழியிலனா அது நரகத்துக்கோ இல்லை சொர்க்கத்துக்கோ போகும்பொழுது துன்பப்படாமல் போகணும். நம்ம இங்கே வீட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த தர்ப்பண அது சார்ந்து நினைத்து கொண்டு செய்யக்கூடிய வழிபாடுகளை வைத்து கொண்டு தான் அதுக்கு நல்ல கதி கிடைக்கும்னு நம்ம சொல்லுகின்றோம். இதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போ அதெல்லாம் செய்யலை அப்படின்னாக்க அது நற்கதிக்கு போகாதா சார் அப்படின்னா போகும். ஆனால் செய்யாததுக்குரிய பாவம் நம்மளை வரும். சாமி கொடுத்த சட்டத்தை மீறினாக்க அதற்குரிய பாவம் நமக்கு வந்து சேரும். போகும்னா போகாமே போயிடுமா? இன்றைக்கி இருந்தாலும் ஒரு உயிர் நிச்சயமாக பிறவி அறுத்து உயிர் முத்திக்கு போக தான் போகுது. இப்போ அது மாட்டுக்கிறதே இல்லாமல் கிடையாது, போக தான் போகுது. ஆனால் நாம் சொகுசாக எப்படி வாழ முடியும் இந்த உலகத்தில்? அதனால் இங்கே சொல்கிறார், நந்து நன்னறிப்படுத்துகிற நன்மையாம் தன்மை இந்த என்போடு தொடர்ச்சியினர். இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. என்போடு தொடர்ச்சி. அந்த என்புக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த சம்ஸ்காரங்கள், வழிபாடுகள், கிரியைகள், காரியங்கள் முதலியவையெல்லாம் யாருக்கு போகுது? அந்த உயிருக்கு போகுது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த எலும்பையே பூம்பாவையாக அழைக்கிறார். காரணம் சொன்னீங்களா? இந்த காரணம் சொன்னீங்களா? நீங்கள் எவிடன்ஸாக அது இருக்கே, நிச்சயமாக இருக்கே நீங்கள். ஆனால் பூம்பாவே அங்கே இல்லை தானே? அப்போ பூம்பாவையே எப்படி அழைச்சார் இந்த இடத்துல சாமி? சேக்கார சாமி இது யாரை கேட்டிருப்போமா? இது வரைக்கும் ஏதோ 1000 தடவை பாடியாச்சு. மட்டிட்டா புண்ணை மண் பதிகத்தை மயிலாப்பூர் போகிறப்பெல்லாம் பாட்டோம். ஆனால் ஒரு தடவையாவது ஏன் பூம்பாவை இல்லாதப்போ பூம்பாவையை கூப்பிட்டார் கேட்டிருப்போம் ஒரு நாளாவது. ஆனால் நம்ம கேட்போம் அப்படின்னு நம்மளுடைய அறிவை நம்பி சேக்கார சாமி அதுக்கு விட கொடுத்துருக்காரு இல்லையா? ஏன் பூம்பாவை அப்படின்னு அழைச்சிருக்கார்? இல்லாத பூம்பாவை எப்படி அழைச்சார்? ஏன்னா பதிகமே யார் நோக்கி பாடப்பட்டிருக்கு? பூம்பாவை நோக்கி தான் பாடப்பட்டிருக்கு. உயிர் சாமி என்ன கதியில் வச்சிருக்காரு நமக்கு தெரியாதுமா. அந்த இடத்துல ஏன் பூம்பாவை அழைச்சாங்கிறதுக்கு பதில் சேக்கராட சாமி சொல்கிறார். அவ்வளோதான். பதிகத்தை பாடினோடனே விண்ணப்பத்தினால உயிர் வந்துருச்சு, சாமி கொடுத்துறாரு. சாமி அணுகிறத எல்லாமே நடக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன நுட்பமான விஷயம். பதிகத்துக்கு விளக்கம் சொல்கிறார் சேக்கராட சாமி. ஏன் பூம்பாவைன்னு அழைக்கிறார்? பூம்பாவை இருக்கா?
இல்லை. பூம்பாவைங்கிறது அந்த இடத்துல இல்லை. அந்த பதிகத்தை காதில் வாங்கிட்டு பூம்பாவை வந்துச்சா? இல்லை இல்லை. அதுக்கு விளக்கம் பின்னாடி சொல்கிறார். 2வது பாட்டில் சொல்கிறார், மண்ணினிற் பிறந்தார் பெரும்பையன் மதிசூடும் மன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணிலால் நல்விழா பொலிவு கண்டு ஆதல் உண்மையாமெனில் உலகவர் முன் வருக என உரைப்பார் என்னார். இந்த பதிகம் பாடினதுடைய நோக்கம் என்னன்னு 2வது பாட்டு விளக்கம் சொல்கிறார் சேக்கரார் சாமி. இந்த பதிகத்தில் முழுக்க முதல் பாடலில் பாருங்கள், சாப்பாடை பற்றி பேசுகிறார். அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவினார் உருத்திர பல்கணத்தாருக்குனார். அடையார்களுக்கெல்லாம் 63 விழாவுக்கு போனீங்கன்னா, மயிலாப்பூரில் பங்குனி மாதம் நடக்கிறோம், அங்கே போனீங்கன்னா சாப்பாடு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்ல, அதான் அட்டிட்டல்னார். உருத்திர பல்கணத்தாருக்கு அடுதல்னா சமைத்தல்னு அர்த்தம். அட்டு இடல்னா சமைச்சு சாப்பாடு போடுறதுன்னு அர்த்தம். அகலிடமே ஊர்கள் தோறும் அட்டுண்பார் இட்டுண்பார் புகலிடமாம் அம்பலங்கள் உடன் கிடந்தால் பூதேவில் புரட்டால் அப்படின்னாரு அப்பர்சாமி. அட்டு இடுதல்னா சமைக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தான் அடுப்புனே போயிருது. அடுதல் சமைக்கிறது, அதுக்கு உள்ள உபகாரங்கிறதுனால அதுக்கு அடுப்புனே பேர், அடுப்பங்கரை அப்படின்னு பேர். அதனால் முதல் பாட்டில் சாப்பாடை கேட்டார், அடியார்கள்லாம் சாப்பிட்றத பார்க்காம போயிட்டு என்னார். 2வது பாட்டிலேருந்து தொடங்கிட்டார், திருவிழாவை தொடங்கிட்டார். தைப்பூசம் மைப்பூசம் பொன்பொழுக்கள் மடநல்லார் மாமையிலை தைப்பூசம் மடநல்லார் கொண்டாடும் நேரடியாக பொன்புழுக்கள் மடநல்லார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதிய பூம்பாவைன்னார். தையலார் கொண்டாடும் தைப்பூசம், ஆமாம், காணாதே போதிய பூம்பாவைன்னார். ஐப்பசி ஓணவிழா காணாதே போதிய பூம்பாவாய், கார்த்திகை விளக்கீடு காணாதே போதிய பூம்பாவாய் அப்படிங்கிறார். மாசி கடலாட்டு காணாதே போதிய பூம்பாவாய் அப்படின்னு வரிசையாக எல்லா திருவிழாவும் சொன்னார். பெருஞ்சாந்தி காணாதே போதிய பூம்பாவாய், அட்டமி நாள் காணாதே போதிய பூம்பாவாய்னு படம், மார்கழி ஆர்ஜரை நாள் காணாதே போதிய பூம்பாவாய் எல்லா திருவிழாவும் எடுத்தார். 2 தான் சொல்லியிருக்காரு அந்த பாட்டில். எங்கேயாவது சிவருமானை பற்றி பாடியிருக்காரா? சிவருமானே இந்த பொண்ணுக்கு உயிரை கொடுங்கன்னு கேட்டாரா? இல்லை. இது சேக்கரார் சாமி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. பதிகத்தில் சாமி 2 விஷயம் கொடுத்துருக்கார். ஒன்று சாப்பாடு போடுறது, அடியார்களுக்கு சாப்பாடு போடுறதுனா அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? மாகேஸ்வர பூஜைங்கிறது தீட்சை பெற்ற அடியார்களை கூப்பிட்டு வச்சு செய்ய வேணும். நம்ம தீட்சை பெற்றிருக்கீங்களா நீங்கள் எங்கிட்ட மாகேஸ்வர பூஜை வரீங்கன்னு கேட்கக்கூடாது. நமக்கு என்ன தான் அடையாளம்? திருவேடம். வேடம் கைதொழ வீடு எளிதாமேன்னு திருவேடத்தை பார்த்தோன்னே அவர்கள் அடியார்கள் என்று கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு நம்ம உபகாரம் பண்ண வேண்டும். அது சொல்லியிருக்கார். அடுத்து திருவிழாவை சொல்லியிருக்கார். 2ஐயும் எடுத்து துவக்குகிறார். அப்போது இந்த பதிகத்தை சாமி என்ன சொல்கிறார்? மண்ணினில் பிறந்தவர் பெரும் பையன் மதிசூடும் அண்ணலார் அறியார்தமே அமுது செய்வித்து. அடியார்களுக்கு சாப்பாடு போடுறதும் சிவருமானுடைய கோயில் திருவிழாக்களை பார்க்குறது மட்டும்தான் இந்த உலகத்தில் பிறந்தவங்களுக்கு பயன். அப்படின்னா நீ உயிரோட வா அப்படின்னாரு. உயிரோட வந்துட்டு அப்போ என்ன அர்த்தம் ஆகுது? உலகத்தில் பிறந்தவங்களுக்கு தான் 2 பயன் தான், வேறு எதுக்காக நம்ம பிறக்கல. ஒன்று அடியார்களுக்கு சாப்பாடு போட, இன்னொன்று சிவருமான் கோயில்களுக்கு திருவிழாவுக்கு போக, இன்னொன்று சேர்த்துருக்கலாம் வகுப்புக்கு வர்றது அப்படின்னு ஒன்று வச்சுருந்தா எதிகான பூசி அரைக்கமாயிடும் இல்லையா? அது வச்சுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, அது உள்ளுக்குள்ளே வச்சுட்டார் ஐயா, எதிகான பூசி தானே அது விட்டார். அதனால் அது 2 தான் அப்படின்னா நீ உயிரோட வாழ்னார் சாமி. இந்த பதிகத்தை ஆராய்ச்சி பண்ணி சேக்கரார் சாமி சொல்கிறார். எதுக்கு சொல்ல வந்தோன்னா, அந்த எலும்பு ஆனது எலும்புக்கு செய்கிற காரியத்தை அந்த உயிரை சேர்ந்து அடைகிறது. இப்போ இதெல்லாம் யார் பார்த்து வழங்குவா? இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்கின்றோம். இப்போ பித்திருக்களை பற்றி வழிபாடு செய்ய கேள்வி வந்துருப்போம். என்ன கேட்குறாங்கன்னா, சார் எங்கள் அப்பா தீட்சை வாங்கிட்டாங்க, அவங்க சிவ பூஜை பண்ணவங்க, சிவ பூஜை பண்ணவங்களாம் பிறவியே கிடையாதுங்கிறீங்கல்ல, நரகம் கிடையாதுங்கிறீங்கல்ல, அப்போ அவங்க முத்தியை போயிட்டாங்க தானே, அவங்களுக்கு நான் ஏன் தர்ப்பணம் செய்யணும் இப்போ அப்படின்னு கேட்பாங்க. கேள்வி கேட்குற கேள்வி புரியுதா? இப்போ அவங்க வேறு பிறவிக்கு போயிட்டாங்கன்னா இந்த தர்ப்பணம் வேஸ்ட்டாக தானே போகும். அது யாருக்கு போகுது? இது செய்யணுமா வேணாமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. குதர்க்கமாக கேள்வி கேட்பாங்க. இவர் தான் குதர்க்கம்னு பேர், குதர்க்கம்னு பேர். தர்க்கம் பண்ணலாம், தர்க்கம் பண்ணலாம். கேள்வி லாஜிக் தான் இல்லையா? அதனால சொல்கிறார்கள், இந்த தர்ப்பணங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வது பித்ரு தேவதைகள் என்கின்ற தேவதைகள் தான். இந்த தேவதைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிண்டங்களை தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவங்க பிரிச்சடைகள். அவர்களுக்கு ஆகுதியில் ஹோமத்தில் போடக்கூடிய ஆகுதி அவிசெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நாம் வைக்கக்கூடிய பிண்டங்களாக தான் அவர்களுக்குரிய நைவேத்தியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவற்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் பிரிச்சடைகிறார்கள். நம்முடைய பித்திருக்களை நினைத்து கொண்டு அவர்களை நாம் பிரித்தி பண்ண வேண்டும். இப்போ அவர்கள் நமக்கு பலன் வழங்குவார்களானா அதுவும் கிடையாது.
இப்போ அந்த பித்ரு தேவர்களை பிரீத்தி பண்ண வேண்டி சில சம்பிரதாயங்களை ஏற்படுத்தினது யார்? சட்டத்திட்டத்தை சுவாமி. சாமி தான் சட்டத்திட்டப்படி நடந்ததுன்னா மகிழ்ச்சி அடைவாரா, மகிழ்ச்சி அடைய மாட்டாரா? மகிழ்ச்சி அடைவார். அப்போ நம்ம சொன்னதெல்லாம் இவன் கேட்குறான், இவனுக்கு மூச்சு கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சாமி செய்வாரா, செய்ய மாட்டாரான் இல்லையா? நான் சொன்ன நூல்களையும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இப்போ நம்ம சொல்கிறதை செய்ய மாட்டான். அதெல்லாம் சித்தியாரில் ஒரு பாட்டு இருக்குது. அதனால் வேத நூலை சொன்னது சிவபெருமான், மறைகள் ஈசன் சொல், சொல் வழி வராதவரை வைக்கும் நிறையம் அப்படின்னு சித்தியார் சொல்லுகிறது. வேதத்தில் சொன்னது எல்லாமே சிவபெருமானுடைய சொல். இந்த வேதத்தின்படி யார் நடக்கவில்லையோ அவர்களெல்லாம் சாமி நரகத்தில் வைப்பாருனார். அப்போது அந்த காரியத்தை சொன்னதை நம்ம செய்ய வேண்டும். இப்போ இருந்து தெரிகிறது, பித்ருக்கள் இருக்காங்களா இல்லையா? நம்ம செத்து போனவங்க, நமக்கு முன்னாடி நம்ம வீட்டில் செத்து போனவங்களாம் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தவங்க, அவங்கெல்லாம் இப்போ முத்தியில் இருக்காங்களா, இல்லை பிறவியில் இருக்காங்களா, இல்லை பித்ருலோகத்தில் இருக்காங்களா, இல்லை பேய் பிசாக தெரிஞ்சு கொடுக்குறாங்க, எதுவும் நமக்கு தெரியாது. இப்போ ஆனால் நம்ம செய்ய வேண்டியது கடமை, நாம் செய்ய வேண்டும். இப்போ இது செய்ததுனாலே இந்த பித்திருக்கள் நமக்கு பலன் கொடுப்பாங்களான்னா அதுவும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதையும் அறிந்து யார் தான் கொடுப்பா? சாமி தான் கொடுக்க வேண்டும், சிவபெருமான் கொடுக்க வேண்டும். விளக்கம் புரியுதுங்களா? கடவுள் கொடுக்க வேண்டும். அப்போது இதைத்தான் சொல்லுங்க ஐயா. ஒரு எல்லைக்கு பித்ருலோகத்தில் வச்சுப்பாங்க. ஒரு எல்லைக்கு இவ்வளோ காலம் பித்ருலோகத்தில் வசிப்பாங்க அப்படின்னு சொல்லி பித்திருக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உலகம் அது சந்திரலோகம் தான் பித்திருக்குரிய லோகம். சந்திரன் தான் பித்திருக்களுக்கு உள்ள லோகத்துக்குரிய தலைவன். வந்து அவன் லோகத்தில் தான் இருக்காங்க. ஆமாம், சத்தியலோகம், அதான் சந்திரனுடைய லோகம் அனுப்பாங்க. அந்த லோகத்தில் வசிப்பாங்க, புண்ணிய காலத்தில் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அது பிறகு பிறவிக்கு வருவாங்க. நம்ம பார்க்குறோம் சித்தியாரில் தான் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கேன். வெரி குட். யாதனா சரீரமாகி நரகூட சொர்க்கம் சேர்ந்து தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம்னு திரும்ப பிறவிக்கு வந்துடும். இப்படி இருந்தாலும் தட்சிணாயனமா? சரி, அதை தான் சொல்லுகிறார் இந்த பாட்டில். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு பாட்டு தான் பார்த்துருக்க மாட்டிருக்கே. தேநீர் உண்டா? வாங்க போயிருக்க அப்படியா? அதனால செத்தவர்க்கு சில கிரியை செய்ய இங்கு செய்தவருக்கு புண்ணியமாம் என்று செப்பின். இதை தான் பேசிட்டு இருந்தோம் ஒரு நேரம். அதை சொல்றதுக்காக தான் பேசுறேன். செத்து போனவங்களுக்கு ஒரு கிரியை செஞ்சோம்னா செஞ்சவங்களுக்கு புண்ணியமா இல்லையா? புண்ணியம் கறி தான் செய்கின்றோம் எல்லாமே. நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டான். இப்போ நீங்கள் எல்லாம் நம்ம ஜனங்கள் எடுத்துங்களேன், ஒரு கோயிலுக்கு போனா போகாது, ஒரு திருவிழாவுக்கு போனால் போகாது. ஆனால் செத்து போனவங்களுக்கு நம்ம வீட்டில் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா மட்டும் நிச்சயமாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவான், முடிஞ்சளவுக்கு பண்ணுவான். ஏன்னா பயம், அதாச்சும் ஆகிப்படுவோம். பேயாவது பிரச்சனை பண்ணிவிட்டவங்க நம்மளை. பேயாவது நம்மளை போட்டு திடுவாங்கிற பயத்திலையா நிச்சயமாக செய்யலாம் இப்போ எல்லாரும் இல்லையா? ரெண்டாவது இப்போ எந்த ஜோதிகாரங்கள்ட்ட போனால் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு பித்திரு ஜாபம் இருக்குது, உங்களுக்கு பித்திரு இது இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் அதை சொல்லிடுறான். என்ன இருக்கவே இருக்குது பித்திரு சாபம். அதை விட வேண்டியதான் கிடைச்சது. ஜாதகத்தில் எது தெரியல, சட்டத்தில் தெரியுதோ தெரியலையோ இருக்கவே இருக்குன்னா சொல்ல வேண்டியது பித்திரு சாபம் சொல்ல வேண்டியதுதான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஆடியோ போசை நாளைக்கு இல்லை இருக்குது. பித்திருஜாபம் இருக்குது, பித்திருக்களை நம்ம பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னு சொல்லவில்லை. ஏன்னா நம்முடைய பகீரதனை எதற்காகத்தான் கங்கை கொண்டு வரான் கீழே. சக்கரன்னு சொல்லிட்டு அம்சுமான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மேலே ராஜா இருக்கான். சக்கரன்னு ஒரு ராஜா இருக்கான். சக்கரனுக்கு 2 பிள்ளைங்க, அம்சுமான் அசமஞ்சன் 2 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அதில் வந்து அவனுக்கு முன்னாடி சகரனுக்கு வந்து முதல்ல அசமஞ்சன் ஒரு பிள்ளை, சாகரர்கள்னு சொல்லி 60,000 பிள்ளை. அவ்வளோ பிள்ளைங்க எல்லாரையும் அவன் பெரிய யாகம் பண்ணுகின்றான், அஸ்வமேத யாகம். அந்த யாக குதிரை எங்கேயோ ஓடி போய் பாதாளத்தில் மறைஞ்சு போச்சு. அங்கே கபிலர் என்ற ஒரு முனிவர் இருக்கிறார், பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. இவன்லாம் போனான், சகரன்லாம் பாதாளத்தை தோண்டிக்கிட்டே போய் பெரிய பள்ளமாயிட்டு பூமியே. அது வழியாக கீழே போனால் கபிலர் உட்காந்துருக்கார், பக்கத்தில் குதிரை உட்காந்துருக்கு இருக்கு. இந்த கபிலர் தான் பிடிச்சி வச்சிருக்காரு போட்டு நினச்சிட்டு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணான். அவர் முடிச்சு பார்த்தார் இல்லையா, 60,000 பேரும் எரிஞ்சு சாம்பலா விட்டான், கீழே கொட்டி கிடக்கிறான் சாம்பலா. பின்னாடி பாகீரதன்னு சொல்லி அவருடைய பரம்பரையில் ஒரு அரசன் வரான், பகீரதன். அவனுக்கு அவங்க முன்னாடி இந்த எல்லாருமே அவங்களெல்லாம் இந்த நற்கதிக்கு கொண்டு போகணும், அந்த செத்து போனவங்களெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கிடைக்கல. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகாயத்தில் ஓடக்கூடிய கங்கையை கொண்டு வந்து பூமியில் விட்டிங்கன்னா அவங்களாம் நற்கதி அடைவாங்கன்னாங்க. சரி பின்ன செய்வோன்னு எல்லாம் முயற்சி பண்ணால் கிடைக்கல. பகீரதன் மட்டும் முயற்சி பண்ணான், ஆகாய கங்கையை நோக்கி தவம் பண்ணான். ஆகாய கங்கை நான் வரேன்ப்பா அப்படின்னா 3 பிரிவாக வந்தான்.
துருவமண்டலத்துக்கு ஒரு பக்கமும் இந்த பக்கம் ஒரு மண்டலம் போச்சு. வடக்க ஒரு பக்கம் தெற்க ஒரு பக்கம் பிரிச்சு பூமியை நோக்கி ஒரு பிரிவு மட்டும் வந்துச்சு. அந்த ஒரு பிரிவு வரதை பார்க்கும் பொழுதே சொல்கிறா, நான் வேகமாக வந்தேன்னா பூமியை உடஞ்சி போயிடும் போல் இருக்கு, ரெண்டாக வருது, நீ என்ன பண்ண போகிற என்ன தெரியலன்னா யாராவது என்னை தாங்கக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா கூட்டு வா அப்படின்னா அவன். சரின்ட்டு சிவருமானது வைக்க தவம் பண்ணான் அவன். சாமி வந்தார், என்ன பண்ணார், இந்த மாதிரி கங்கை வரா, வேகமாக வரா, நீங்கள் கொஞ்சம் அமைதிப்படுத்தி கீழே விடணும்னு. சரி வரேன்ப்பா நான் சாமி நான் சடையை வந்துட்டு மேலே பார்த்தார், வேகமாக வந்தார். நம்மளை வாங்குறதுக்கு சிவருமான் நடந்திருக்கிறார் பாரு அப்படின்னா. ஓ உனக்கு இவ்வளோ திமுறா? சாமி என்ன பண்ணார், உடனே கங்கையை பிடிச்சி ஒரே சடையில் கட்டிட்டார். தடுத்தவரும் கங்கை தன்னை கமல் தடை என்று ஆடாமே தடுத்தவரம் பெருமானார் தாமிரிதா உணகிவிடும் விடைத்தவர் விலங்கைக்கோன் வழங்கச் சென்ற ராமர்காய் புடைத்தவனை பொடுதலித்தான் புள்ளிருக்கு வேலூரேன்னு தேவாரம் இல்லையா? அதனால கடுத்து வந்த கங்கையிட்ட சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுகிறார். திரும்ப சிவ தவம் பண்ணுறான் பல கோடி வருஷம். சாமி கங்கையை கொஞ்சம் விடுங்கன்னார். ஒரே ஒரு சடையில் மட்டும் விட்டார் கீழே. அந்த கங்கை தான் வெளில ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஓடி சென்று இந்த சகரர்கள் தோண்டி வைத்த பள்ளம் ஃபுல்லாக நம்புச்சு. அதனால அதுக்கு பேர் சாகரம்னு பேர், கடல் அப்படின்னு அதனால தான் வந்துச்சு சாகரம். அப்போ அந்த சாம்பலில் உள்ளவங்கெல்லாம் நற்கதிக்கு போனாங்கன்னு பார்க்குறோம். அதனால் அந்த பித்திருக்களை நம்ம நிவர்த்தி பண்ணவில்லை என்றால் நம்ம குடும்பம் நல்லா இருக்காது. அவளை நம்ம அந்த சாபம் நம்மளை முக்கியமாக வாரிசு உற்பத்தி பண்ண விடாது, குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்தாதுன்னு பார்க்குறோம். அதான் செய்கின்றோம். ஆமாம், அப்படி தான் புராணம் சொல்லுகிறது. செய்தவர்க்கும் புண்ணியமாம் என்று செப்பின் நித்தம் உயிர் ஆதலால் பழிக்கும் செய்தி. நீ சொல்கிறது சரிப்பா, உயிரானது நித்திய பொருள். செத்து போனவன் செத்து போயிட்டா கூட உயிர் அழிஞ்சு போய்விடவில்லை. இங்கே செய்த கிரியை யாருக்கு போய் சேரும்? செத்து போய் வேற உலகத்துக்கு போய்விட்டதாகிய உயிருக்கு சென்று அடையும். ஆமாம் தானே? இப்போ செத்து போயிட்டான் ஒருத்தன், அவனுக்கு செய்யக்கூடிய கிரியைங்கிறது அவன் யமலோகத்துக்கு போயிருந்தாலும் சொர்க்கலோகத்துக்கு போயிருந்தாலும் பித்ருலோகத்துக்கு போயிருந்தாலும் அந்த பயன் அந்த உயிருக்கு போகாதா? போகும். ஆனால் இவன் பொறுத்தளவுக்கு செத்து போயிட்டா செத்து போனது தான், உயிர் ஒன்று இல்லையே புத்தனுக்கு. அதனால நித்தம் உயிர் ஆதலால் பழிக்கும் செய்தி நினைந்து தருவானும் உனக்குலன்னர். அடுத்தது அந்த உயிருக்காக செய்த கிரியையை அந்த உயிருக்கு பழிக்கும்படியாக செய்யக்கூடிய கர்த்தா ஒருத்தர் இருக்கான் நம்மக்கிட்ட. அது யாரு? சிவபெருமான். ஏன்னா நினைந்து தருவானும் உலன்னர் முக்கியமான வார்த்தை அது. நினைந்து தருவார், நம்ம இந்த கிரியை செய்கின்ற இன்னாருக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிறத எண்ணி அந்த பலனை கொண்டு போய் சேர்க்கிற சாமி வேணும் இல்லையா? செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும். அதனால பழிக்கும் செய்தி நினைந்து தருவானும் உலன் உனக்கு இவ்வாறு இல்லை. உனக்கு உயிர் என்கின்ற கோட்பாடும் கிடையாது, அது நிச்சயம் என்கிற கோட்பாடும் கிடையாது, உனக்கு கடவுள் என்பவன் அறிந்து பலனை கொடுக்குறாங்க கோட்பாடும் கிடையாது. வைத்த சுடர் தீபம் அற மாய்ந்த கால். நீ எப்படி இருக்குன்னா, நான் செத்து போனவனுக்கு எங்கள் அப்பா எங்கள் தாத்தா போனார், எங்கள் அம்மா எங்கள் பாட்டி போனாங்க, எல்லாருக்கும் நாங்கள் தர்ப்பணம் பண்ணுறோம், அவங்க நினைத்து நாங்கள் தர்ப்பணம் பண்ணுறோம், அமாவாசை விரதம் இருக்கிறோம், எல்லாம் சரி. அதெல்லாம் அவங்களுடைய உயிருக்கு கதியை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது உண்மை. ஏன்னா உயிர் நித்தியம்னு நான் நம்புகிறேன், நித்தியமாக தான் இருக்குது. நான் செய்த கர்மத்தை கண்டறிந்து பலனை கொடுக்கக்கூடிய கடவுள் இருக்காங்க நான் நம்புகிறேன், கடவுள் செய்கின்றான் நம்புகிறேன். ஆனால் நீ உயிரும் நித்தியம் இல்லைன்ட்ட, கடவுளும் இல்லைன்ட்ட, செத்து போனவனுக்கு நீ செய்கிற கிரியை எப்படி இருக்குன்னா அணைந்து போன தீபத்துக்கு நெய் விடுறது போல இருக்குன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு அணைஞ்சு போகிற தீபத்துக்கு அணைஞ்சு போயிட்டு அதுக்கு நெய் விட்டு என்ன பிரயோஜனப்பா? அது போல தான் நீ செய்யக்கூடிய கிரியை. எது நீ செய்யக்கூடிய வழிபாடு, உன்னுடைய கடவுளுக்கு நீ செய்யக்கூடிய வழிபாடு எப்படி? அணைந்து போன ஒரு தீபத்துக்கு நெய் ஓட்டா எப்படியா மாதிரி தான் உன் கடவுளுக்கு நீ செய்யக்கூடிய வழிபாடுன்னு சொல்லுகிறேன். நினைந்த தருவானும் உலன் உனக்கு இவ்வாறு இல்லை. வைத்த சுடர் தீபம் வர மாய்ந்தக்கால் அதற்கு மறுவு திரி நெய் கூட்டு மதிகேடு உண்வழக்கேனர். மாய்ந்தக்கால்னா தீபம் அணைந்த பொழுது, திரி நெய் கூட்டு, தீபம் அணைந்த பிறகு அது நெய்யை போட்டு அதுக்கு திரியை போட்டு நெய்யை ஊற்றினா எப்படி இருக்குமோ அது போல தான் இருக்குது உன்னுடைய கடவுளுக்கு நீ செய்யக்கூடிய வழிபாடு என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறார். சரி, இதோட நம்ம நிறைவு பண்ணிப்போம். அடுத்த ஒரு தேடி எடுக்கிறது தொடருவோம். சாப்பிட்டு சீக்கிரம் வந்துருங்க, தேடி வாங்க போயிருக்காரு ஐயா.